Assalamualaikum. Good evening, play. Right. So, உங்கள் எல்லாரையும் 2025 ரிவிஷன் கிளாஸுக்கு வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த ரிவிஷன் என்று சொல்கிறது வெறுமன வளமையாக ஒவ்வொரு வருடங்களும் நாங்கள் செய்யக்கூடிய ரிவிஷன் மாதிரி இல்லாமல் ஒரு புதிய ஒரு இடத்துல ஒரு அடுத்த கட்டத்துக்கு தமிழ் மீடியமில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்களோட ஸ்டடீஸில் தரத்தை ஆன்லைன் கிளாஸில் தரத்தை கொண்டு போகணுமென்று சொல்லக்கூடிய ஒரு நல்லொரு நோக்கத்தோடு இதை நாங்கள் ஆரம்பித்து கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆன்லைன் கிளாஸினுடைய வளர்ச்சி என்று சொல்கிறது அதில் தேவை என்று சொல்கிறது கடும் அதிகமாக எங்களுக்கு என்ன செய்து காணப்படுது பிள்ளை. ரைட், ஓகே. ஸோ நேர விரயம் இல்லாமல் எங்களால் ஒரு இடத்திலிருந்து மிக தெளிவாக உங்களால் படித்து கொள்ள முடியுமா இருக்கும். இலங்கையில் இருக்கக்கூடிய திறமையான ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்த இடத்திலிருந்து உங்களால் என்ன செய்யலாம், படித்து கொள்ள முடியுமா இருக்கும். சரியோ? ரைட். ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கிறது என்று சொல்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உங்களோட பெச்சுக்கு. ரைட், சரி பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட ரிவிஷன் கிளாஸை ஆரம்பித்து கொள்வோம். இது எங்களோட முதலாவது வகுப்பு. உங்களுக்கு எல்லாருக்கும் 2 டியூட்ஸ் நாங்கள் தந்திருப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் எங்களோட ரிவிஷன் கிளாஸுக்குரிய இந்த அளவீடு மெஷர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ரிவிஷன் டியூட் உங்களுக்கு தந்திருப்போம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பிள்ளைகள் ரிவிஷன் டியூட் என்று சொல்கிறது பிள்ளைகள் இந்த ரிவிஷன் டியூட்ல உங்களுக்கு பாஸ் பேப்பர் கேள்விகள் 1979ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ கேள்விகளை உள்ளடக்கிய மாதிரி உங்களுக்கான டியூட்ஸை நாங்கள் தந்து கொள்வோம் பிள்ளைகள். இந்த ரிவிஷன் டியூட்ல ஃபார்மட் என்று சொல்றது இது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ இது வந்து யூனிட் 1க்குரிய ஃபுல் டியூட் அளவீடுகள். இந்த அளவீடுண்ட மெஷர்மெண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ கேள்விகளோட பிரதானமாக மாடல் ப்ராக்டிகல்ஸை உள்ளடக்கியதாக இந்த பேப்பருங்களுக்கு இருக்கு. இது மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டருக்கும் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய இயக்கத்தியல், விசைகளின் திருப்பம், நியூட்டனின் இயக்க விதிகள், அதுக்கு பிறகு வேலைவாழு சக்தி, சுழற்சி இயக்கம், வட்டு இயக்கம் என்று சொல்லி ஒவ்வொரு சாப்டர்லையும் சாப்டர் வைஸா இருக்கக்கூடிய விடயங்களை உள்ளடக்கியதாக, எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ கேள்விகள் உள்ளடக்கியதாக, ஷார்ட் நோட்ஸ் உள்ளடக்கியதாக இந்த டியூட் உங்களோட கைகளுக்கு தரப்படும். சரியோ? ரைட். இதுதான் வளமையாக எல்லாருமே செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் ரிவிஷன் கிளாஸ்ல. ஆனா நாங்க உங்களுக்கு 2வது ஒரு டியூட் ஒன்று தந்திருக்கிறோம். 2வது டியூட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த 2வது டியூட் தான் எங்களோட பேப்பர் கிளாஸுக்குரிய டியூட். ரைட். இந்த பேப்பர் கிளாஸ்ல பிள்ளைகள் நாங்கள் என்னத்தை கவர் அப் பண்றோம்னு சொன்னால் ஃபுல் பேப்பர் கவர் அப் பண்ணி கொள்றோம். எப்படி அந்த ஃபுல் பேப்பர் உங்களுக்கு இருக்க போகுதுன்னு சொன்னா பிள்ளை நீங்க பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். இல்ல பாருங்க, இந்த 2வது இந்த பேப்பர் டாப்பர் சீரீஸ் 2025 நெக்ஸ்ட் ஜென் ரிவிஷன்ல டாப்பர் சீரீஸ் இந்த சீரீஸ் பேப்பர் உங்களால் என்ன செய்யும், இந்த இடத்துல உங்களால் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். இதுல உங்களுக்கு நம்பர் ஒன்று போட்டிருக்குது TS1P2 டாப்பர் சீரீஸ் பேப்பர் 1. இது பார்ட் 2 பேப்பர். ஸோ இன்றைக்கு நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் சொன்னா பார்ட் 2 பேப்பர். சரியோ? ரைட். ஸோ இந்த பார்ட் 2 பேப்பர் தான் இன்றைக்கு தந்திருக்கேன் என்றால் எங்களோட கேள்விகளோட தொடர்பட்டது இதண்டபடியால பார்ட் 2 பேப்பர் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த பேப்பர் நாங்கள் எப்படி செய்திருக்கிறோம்னு சொன்னா பிள்ளைகள், இந்த பேப்பர்ல உங்களோட பேப்பரை பார்த்தாலே விளங்கும். முதலாவது அமைப்பு கட்டுரை வினாக்கள் என்று ஒரு தலையங்கம் போட்டிருக்கு. இந்த அமைப்பு கட்டுரை வினாக்களுக்கு கீழே பாருங்க, வேனியர் இடுக்கிமானி தொடர்பான முழுமையான ஒரு விவரத்தை உள்ளடக்கியதாக, ஒரு ஷார்ட் நோட்டை உள்ளடக்கியதாக ஒரு படம் போட்டு அதுக்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், ஷார்ட் நோட்டை நாங்கள் எழுதியிருக்கிறோம். இதுல என்னென்ன செய்ய வேணும், எப்படி எழுத வேணும் என்ற விஷயம் எல்லாம் தெளிவாக சொல்லுவேன். ஸோ வேனியர் இடுக்குமானில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த இடத்துல இருக்குது, சில குறிப்புகள் இருக்குது. பேப்பர் கிளாஸ் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் நிறைய முக்கியமான விஷயங்கள் நாங்கள் என்ன செய்வோம் உங்களுக்கு குறிப்புகளாக
சொல்லி தருவோம். நாங்க கீ பாயிண்ட் சொல்ற நேரம் சொல்லி தருவோம். நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன். அதுக்குள்ள பிள்ளைகள் உங்களுக்கு கேள்வி இருக்குது. சோ அப்ப வேனியர்ல எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அதுல இருக்கக்கூடிய கேள்விகள் இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னால உங்களுக்கு கிட்டத்தட்ட 5ஆம் பக்கம் 6வது பக்கம் வரைக்கும் அந்த கேள்விகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்குது. அடுத்து பாருங்க பிள்ளைகள் 7வது பேஜ் 7ல 7வதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் யூ குழாயை பயன்படுத்தி திரவம் ஒன்றின் தொடர்படத்தியை தூண்டுதல். அப்ப முதலாவது ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வேனியர், இரண்டாவது ஸ்ட்ரக்சர் யூ குழாயை பயன்படுத்தி இருக்கக்கூடிய பிராக்டிகல் எங்களுக்கு வருது. அப்ப அதில் இருக்கக்கூடிய தேவையான பொருட்கள், பரிசோதனை அமைப்பு, அதோட செயல்முறை, கோட்பாடு, கொள்கை எல்லாம் முடிய அதுல கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான குறிப்புகளும் நாங்கள் தந்திருக்கோம். அது முடிய எங்களுக்கு யூ குழாயில் இருக்கக்கூடிய கேள்விகள் வந்திருக்கு. அப்ப பாருங்க எப்படி இந்த பேப்பரை நாங்க செட் பண்ணி எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி. சரியோ? ரைட். இது இரண்டாவது. அது முடிய யூ குழாயில் ஒரு மாடல் கேள்வி இருக்கு. மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது அரியம் ஒன்றின் மூலம் நிகழும் கதிர் ஒன்றின் விலகலை கவனித்து அதன் மூலம் அரியத்தின் இழிவு விலகல் கோணத்தை துணிதல். சோ அரியத்தின் இழிவு விலகல் கோணத்தின் துணிய கூட பிராக்டிக்கல் இருக்கக்கூடிய மிக முக்கிய குறிப்புகள் எல்லாமே தந்து அதில் ஒரு மாடல் கேள்வி. இப்படியாக எங்களுக்கு நாலாவதாக கலவை முறையில் இந்த திண்ம பொருளொன்றின் தன்வெப்ப கொள்ளளவை தூண்டுதல் இருக்கக்கூடிய ஷார்ட் நோட், மிக முக்கிய குறிப்புகள். சிலருக்கு இந்த நிக்கல்சன் ஹீட்டர், அதாவது நிக்கல்சன் சுடர்ப்பு தொடர்பாக தெரியாம இருக்கும். சில இடத்துல வசனம் பயன்படுத்தியிருப்பாங்க, அதுக்காக போட்டிருக்கிறேன். நான் மேலதிக ஒரு நாலேஜுக்காக வேண்டி அது கூட போட்டிருக்குது. அதை போட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்ப பாருங்க, ஒவ்வொரு கேள்வியும் என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் உங்களோட முதலாம் தவணை எக்ஸாமுக்குள்ள டார்கெட் பண்ணி அதுக்குள்ள அதாவது இந்த செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் அல்லது நீங்க சொல்லும் வந்து உங்களோட இப்ப நடக்கக்கூடிய ஜனவரியில் நடக்கக்கூடிய எக்ஸாம், அது வரைக்கும் எது வரைக்கும் உங்களுக்கு தேர்ட் டேர்ம், என்ன தேர்ட் டேர்ம் எக்ஸாம். அப்ப தேர்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு எது வரைக்கும் உங்களுக்கு கவர் அப் ஆகுது, ஹீட் வரைக்கும் முடிச்சிருக்கணும் தானே. இப்ப ஹீட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸ்லையும் ஒவ்வொரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் நாங்க போட்டிருக்கிறோம். சரியோ? ரைட். இதை போட்டு விட்டு நாங்கள் கட்டுரை வினாக்கள்ல பாருங்க கிராவிடேஷனல் ஃபீல்ட். அப்ப பெரும்பாலும் இப்ப நீங்க கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஆரம்பிச்சிருக்க வேணும். நான் என்ன சொன்னா 25 பேச்சுக்கு தியரி கிராவிடேஷனல் ஃபீல்ட் இந்த வரக்கூடிய வாரத்தில் எங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு இருக்குது. சோ அந்த கிளாஸ்ல நான் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட் முடிய எனக்கு இந்த பேப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியோ? ரைட். அப்ப அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகள், கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல இருக்கிற கேள்வி, வெப்ப இயக்கவியல் தொடர்பான வினாக்கள். சரியோ? ரைட். அதுக்கு பிறகு வந்து சடத்தின் இயல்புகள், ப்ரொப்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்று சொல்லி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பிள்ளை. சரியோ? ரைட். சோ இது இந்த பேப்பர் என்று சொல்றது பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு பேப்பர் இருக்குதுன்னு சொன்னால், இப்ப ப்ரொப் கேள்வி எல்லாம் ப்ரொப் கிராவிடேஷனல் ஃபீல்ட் வந்து மேலதிகமா போட்ட கேள்விகள். இந்த பேப்பர் கிளாஸ்ல எங்களுக்கு செய்ய இருக்கிற இந்த பேப்பர் நான் எப்படி உங்களுக்கு செட் பண்ணுவேன் என்று சொன்னா பிள்ளைகள், முதல்ல நாங்க யூனிட் 1ல இருந்து யூனிட் 4 வரைக்கும், யூனிட் 1ல இருந்து யூனிட் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்லையும், அதாவது மெக்கானிக்ஸ்ல ஒரு கேள்வி, வேவ்ஸ்ல ஒரு கேள்வி, சவுண்ட்ல ஒரு கேள்வி, ஹீட்ல ஒரு கேள்வி, லைட்ல ஒரு கேள்வி, விளங்குதா? அது மாதிரி எஸ்ஏ கேள்வி எடுத்தோம்னா மெக்கானிக்ஸ்ல ஒரு எஸ்ஏ, ஹீட்ல ஒரு எஸ்ஏ, இத மாதிரியாக நாங்க என்ன செய்வோம், தெரிவு செய்து ஒரு 40 MCQ 4 ஸ்ட்ரக்சர் 4 எஸ்ஏ, 50 MCQ 4 ஸ்ட்ரக்சர் 4 எஸ்ஏ என்ற மாதிரி இந்த டாப்பர் சீரிஸ் பேப்பர்ஸ் போகும். அப்ப இது எது வரைக்கும் கவர் அப் ஆகும்னு சொன்னா, இப்ப நீங்க கட்டாயம் இந்த 4 யூனிட் முடிச்சிருக்க வேணும். சோ இந்த 4 யூனிட் உங்களுக்கு இடையில உங்களுக்கு நான் திருப்பியும் சொல்றேன், இந்த 4 யூனிட்டும் உங்களுக்கு முடியாம இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வேவ்ஸ் தெரியா, ஹீட் தெரியா, லைட் தெரியா, லைட்ல வில்லைகள் தெரியா, இது மாதிரியான பிரச்சனைகள் அரியத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிராக்டிகல்ஸ் தெரியா, எந்த குறைபாடு இருந்தாலும், எப்படிப்பட்ட குறைபாடு இருந்தாலும் தியரி உங்களுக்கு தெரியா, தியரி உங்களுக்கு தெரியா பிள்ளைகள். முக்கியமா தியரி ஒன்றுமே இதுல இருக்கிற தெரியாண்டு சொன்னா கூட அதுக்குரிய கீ பாயிண்ட்ஸை தந்து பிள்ளைய ட்ரெயின் பண்ணி அந்த கேள்வியை செய்ய வைக்கிறது எங்கட பொறுப்பு. அதை மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், எந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலாக என்னோட வந்து நிறைய பேர் வந்து என்னோட சேரக்கூடிய பிள்ளைகள் வந்து நிறைய இடத்துல அடி வாங்கிட்டு வந்து சேரக்கூடிய பிள்ளைகள் அடி வாங்கின்னு சொன்னால் அவங்க சம்டைம்ஸ் படிக்காமல் இருக்கலாம், அல்லது படிப்பிக்காமல் இருக்கலாம், அல்லது விளங்காமல் இருக்கலாம் அந்த பிள்ளைகளுக்கு. அதை சொல்லிக்கொள்கிறேன். ஸோ அப்படி வந்து சேரக்கூடிய பிள்ளைகள் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா, சார் எனக்கு இது தெரியான்னு சொல்லுவாங்க. நான் என்ன செய்கிறேன், அந்த பிள்ளைக்கு
கீ பாயிண்ட்ஸ் சொல்லி அதில் இருக்கிற சமரி நோட்டை சொல்லி விடுவேன். அதை மட்டும் வச்சு கொண்டு அந்த பிள்ளை எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு. இந்த முறை ஒரு போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு சரியாக 3 மாதத்துக்கு முன்னுக்கு வந்து சேர்ந்தார். அவர் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், சார் நான் இதுவரைக்கும் விளையாடிட்டேன், இந்தந்த பகுதிகள் எனக்கு நல்லா தெரியும், அதாவது அவருக்கு தெரிஞ்ச பகுதி என்று கொஞ்சம் தெரியும், எனக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் தெரியாது சார், எலக்ட்ரானிக்ஸ் தெரியாது, ஹீட் எனக்கு சுத்தமாக அறவே தெரியாது, லைட் என்ற பகுதி எனக்கு தெரியாது, அதுக்கு அங்கே அறவே தெரியாது சார், இவ்வளவும் எனக்கு ஒன்றுமே தெரியாது, மற்ற பகுதியெல்லாம் நல்ல கான்ஃபிடென்ட் நல்லா செய்வேன் சார், என்ன சரி செஞ்சு எனக்கு இதை படிப்பிச்சு தாங்க, இல்லாட்டி சரி வீடியோஸை பார்க்குறதுக்கு எதுவும் வீடியோ இருக்கான்னு கேட்டால் நான் சொன்னது, தம்பி அது ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் ரிவிஷனில் ஜாயின் பண்ணுங்கள், ரிவிஷனில் நான் சொல்கிறத மட்டும் படிங்க, உங்களால் எஸ்ஏ எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எல்லா கேள்விகளும் செய்ய முடியும் என்று சொன்னேன். அதே மாதிரி அந்த போய் இந்த முறை எக்ஸாம் செய்துட்டு வந்து சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், சார் நீங்கள் படித்து தந்த அவ்வளோத்தையும் வச்சு தான் நான் எக்ஸாம் செஞ்சேன், 4 ஸ்ட்ரக்சர் 4 எஸ்ஏ எப்படியும் சார் 45க்கு மேலே எனக்கு ரிசல்ட்ஸ் மார்க்ஸ் வரும், அதுவும் கவனி இடத்தில் விட்டுருந்தாலே ஒழிய சார் மற்றபடி நான் அழிக்கிற எல்லாமே 100% ஷுவர் பண்ணி எழுதியிருக்கிறேன் சார் என்று சொல்லி மிச்சம் சந்தோஷப்பட்டு அவர் சொன்னார். அவரை பேரன் கூட கால் பண்ணி பேசினார். சரியோ? சரி. அப்போ நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த டாப்பர் சீரீஸ் நான் செய்கிற நேரம், இந்த ரிவிஷன் நான் செய்கிற நேரம், ஒரு டாபிக் எடுத்து அதில் இருக்கிற கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் பிள்ளைகள், அதில் இருக்கிற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அந்த கேள்விகளுக்கு நான் என்ன செய்வேன் போவேன். ஸோ எந்த விதத்திலையும் ஒரி பண்ண தேவையில்லை, நீங்கள் தியரி முடிச்சிருக்கணும் என்று சொல்லி நான் தரக்கூடிய நோட்டை, நான் தரக்கூடிய விஷயத்தை, சொல்லக்கூடிய விடயங்களை தெளிவாக நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னாலே போதும், உங்களால் நல்ல ரிசல்ட்ஸ் கட்டாயம் எடுக்க முடியும். இதை நல்லா விளையும் கொள்ளவன். அப்போ இந்த டாப்பர் சீரீஸில் இந்த பேப்பர் கிளாஸ் நடக்கிற இந்த ஃபுல் பேப்பரில், இது எங்கிட்ட ஃபுல் பேப்பர், இந்த முறை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய ஒர்க் அவுட். ஸோ இந்த ஃபுல் பேப்பர் கிளாஸில், இந்த ஃபுல் பேப்பரில் பிள்ளைகள் நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், யூனிட் 1லேருந்து 4 வரைக்கும் ஃபஸ்ட்டு கவர் அப் பண்ணுவேன். ஒரு 2 வீக் போகிற நேரம் 1 to 5 வரைக்கும் கவர் பண்ணுவேன். திருப்பி 1 to 6 வரைக்கும் கவர் பண்ணுவேன். 1 to 8 வரைக்கும் கவர் பண்ணுவேன். 1 to 10 வரைக்கும் கவர் பண்ணுவேன். அடுத்த 1 to 11. கடைசி எங்களுக்கு எங்கே வந்து முடியும்? எல்லா யூனிட்டையும் கவர் அப் பண்ணுற மாதிரி பேப்பர் வந்து சேரும். இப்போ நாங்கள் இந்த இடத்துல தொடங்கினாத்தான் பிள்ளைகள், இந்த இடத்துல தொடங்கினாத்தான் ஒவ்வொரு மாதம் போக 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 நாங்கள் தியரி படிக்க 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 எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வந்து கடைசியாக இந்த டாப்பர் சீரீஸ் எங்கே வந்து நிற்குமெண்டா, எங்களோட ஃபைனல் ஃபுல் மாடல் பேப்பரில் வந்து நிற்க போகுது. ஸோ அந்த ஃபைனல் ஃபுல் மாடல் பேப்பரில் நாங்கள் 4 ஃபுல் மாடல் பேப்பர் செய்வோம். 4 ஃபுல் மாடல் பேப்பர் செய்வோம். அதில் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல போனால், இந்த 4 பேப்பர்ஸுமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறோம். இப்போ ப்ரிப்பேர் பண்ணி முடிஞ்சிருக்குது. 3 பேப்பர் முடிஞ்சிருக்குது. 4வது பேப்பர் வந்து ஃபைனல் பேப்பர் வேலை போய் கொண்டிருக்குது. ஸோ இது இந்த சீரீஸு கட்டாயம் ஐலண்ட் வைடாக, ஃபிசிக்கலாக, ஆன்லைனில், இப்போ எங்களுக்கு கேண்டியில் நவோதயத்தில், அதே நேரம் ஆன்லைன் கிளாஸ் இப்போ மாவன்லே பொறுத்த வரைக்கும் இம்பேக்ட் காலேஜில், கொலம்பில் வந்து டீம் கம்ரேடில், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டில் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லாருக்கும் சேர்த்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ கட்டாயம் உங்களோட ரிசல்ட்ஸை இதில் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். ஒரு 500, 600, 1000 பிள்ளைகளுக்கு இடையில் உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களால் கட்டாயம் பார்த்துக்கொள்ள முடியுமாக இருக்கும் பிள்ளைகள். உங்களோட Z ஸ்கோரை போட்டு பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கு. ஸோ நான் இங்கே சொல்கிற விஷயத்தை பாருங்கள் பிள்ளைகள், நான் இந்த ஒர்க் அவுட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் என்று சொன்னால், நான் இப்போ 25 பெட்சுக்கு நான் ஃபீல்டு பகுதியை ஆரம்பிக்க வேணும். அதன் அடிப்படையில் வார வீக் எங்களுக்கு ஃபீல்ட் தியரி ஸ்டார்ட் ஆகுது. ஃபீல்ட் தியரி டியூட்ஸோடு தான் நான் உங்களுக்கு தருவேன். கடும் பெர்ஃபெக்டாக விரைவாக தியரி ஒவ்வொன்று முடிக்கப்படும். மிக தெளிவாக விரைவாக முடிக்கப்பட்டு என்ன செய்யணும்னு சொன்ன பிள்ளைகள், ஃபீல்டு முடிய எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ், ப்ராப் மெட்டரோட நாங்கள் முடிச்சு கொள்வோம். ஸோ இந்த தியரி டார்கெட்டும் இங்கே ஃபுல் பேப்பர் ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஏர்லியாக சிலபஸை முடிச்சு கொள்வேன். நீங்கள் முன்னுக்கு இருக்கிறத அது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, எங்கே ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள பாருங்கள். ஸோ ஸ்ரீலங்காவில் தமிழ் மீடியத்தில் இப்படி ஒரு பெர்ஃபெக்டான ரிவிஷன் கிளாஸை
இந்த முறை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். கட்டாயம் ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்குமென்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இறைவன் உதவி கொண்டு இன்ஷா அல்லாஹ். சரியோ? ரைட். ஸோ கட்டாயம் பிள்ளைகள் நீங்க பிரியோசனப்படுத்துறதுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கூட கண்ணுக்கு முன்னும் கிடைச்சிருக்கு. பொதுவாக இப்படிப்பட்ட ஒர்க் அவுட்ஸ் எல்லாருமே ஃபாலோ அப் பண்றது சிங்கள மீடியம் கிளாஸஸ் அல்லது வேற கிளாஸஸ்ல இப்படியான ஒர்க் அவுட்ஸ் வந்து நடந்து கொண்டிருக்கும். எங்கடாக்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு போக்குல போய் கொண்டிருப்பாங்க. பட் அதே ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் இந்த ஒர்க் அவுட்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம் பிள்ளைகள். ஸோ ப்ளீஸ் மிஸ்யூஸ் திஸ் ஒன். இது உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பாக என்ன செய்ய போது இருக்க போகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு தந்திருக்கிறது என்னன்னு சொன்னா பிள்ளைகள், பேப்பர் கிளாஸுக்குரிய டியூட் அழகு ஒன்றுக்குரிய முழுமையான டியூட் உங்களுக்கு தந்திருக்குது. ரைட். இப்போ நாங்கள் அந்த பேப்பர் கிளாஸ் டியூட்டை தான் நாங்கள் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பண்ணிட்டு ஒவ்வொரு அடுத்தது நான் வந்து ரிவிஷன் கிளாஸ் டியூட்டை தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பேப்பர் கிளாஸ் டியூட் சொல்றது உங்களுக்கு டொப்பர் சீரிஸ் என்று போகும். இது ஃபுல் பேப்பர் செட்டப். ஃபுல் பேப்பர்ல நான் பார்ட் 2 தான் இன்றைக்கு தந்திருக்கிறேன். பார்ட் 1 பேப்பரை நெக்ஸ்ட் வீக் நான் என்ன செய்வேன், உங்களுக்கு இதுக்குரிய யூனிட் 1 to 4 நாங்கள் கவர் பண்ணிருக்கிற பார்ட் 1 கொஸ்டின் என்ன செய்வோம், நாங்கள் தருவோம். திருப்பியும் விளையக்குள்ள வேணும். நாங்கள் ஒவ்வொரு இப்போ யூனிட் 1 இங்கேயும் கவர் ஆகும், யூனிட் 2 இங்கே வரும், யூனிட் 2 இங்கேயும் வரும், இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் யூனிட் 2 என்ன செய்யும், எங்களுக்கு யூனிட் 2ல இருக்கிற பாயிண்ட்ஸஸ் வந்து ஒவ்வொன்றிலையும் வரும். அப்ப நான் ஒவ்வொரு பேப்பர்லையும் ஒவ்வொரு டாபிக்கை ஃபோக்கஸ் பண்ணி நான் என்ன செய்வேன் என்றால் அதுக்குரியதை செய்து கொள்வேன். விளங்குதோ? அது நீங்க ஜாயின் பண்ற நேரம் விளங்கும் எப்படிப்பட்ட ஒரு ரிவிஷன் இங்க போகுது என்று சொல்லி சீரியஸா சொல்றேன். இந்த ஒர்க் அவுட் ஒன்று சொல்றது உங்களோட நிலைமையை மாற்றும். நான் திருப்பியும் இன்னொருக்கா சொல்றேன், இந்த ஒர்க் அவுட் செய்யறதுக்கு தியரி நீங்க படிச்சிருக்க வேண்டும் என்ற அவசியம் உண்டு இந்த இடத்துல இல்ல பிள்ளைகள். ரிவிஷன்ல நாங்க தரக்கூடிய சமரி நோட்டை கீ பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சா போதும், உங்களால திறமையாக இந்த ரிவிஷனை செய்து கொள்ள முடியுமா இருக்கு. ரிவிஷன் தியரியை முடிச்சிட்டு இதுக்கிட்ட வரணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா குறைஞ்சது உங்களுக்கு 6-7 மாசம் எடுக்கும். அந்த மாசத்துல உங்களுக்கு மிஞ்சினது இந்த 6-7 மாசத்தை மிஸ் பண்ணினது தான் கிடைக்குமே ஒழிய மற்றபடி எந்த பிரயோசனம் இல்லை. இந்த செகண்ட் ஷை தேர்ட் ஷை பிள்ளைகள் எல்லாம் இப்பவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நேற்று ஒரு பிள்ளைகிட்ட கோல் பண்ணி பேசி கொண்டிருந்த அழுது கொண்டிருந்த அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, பிள்ளைகள் அவதான் நீங்க சார் நான் வந்து தேர்ட் ஷைல தான் உங்களோட கிளாஸுக்கு நான் ஜாயின் பண்ணேன். அதாவது போன வருஷம் தான் இந்த வீடியோ வந்து பார்த்துருக்கு. இந்த கடைசியாக நடந்த எக்ஸாமுக்கு தான் இந்த வீடியோஸ் என்ன செஞ்சிருக்கு, யூடியூப்ல பார்த்துருக்குது. அந்த பிள்ளை வந்து சொல்லுது என்ன அப்படின்னு சொன்னா, சார் இப்பதான் நான் உங்களை கண்டுபிடிச்சேன் சார், இதுக்கு முதல்ல எனக்கு இப்படி ஒரு ஆள் இருக்கிறதே எனக்கு தெரியல சார். நான் தியரியை முடிச்சு போட்டு தான் பேப்பர் செய்யணும் என்று ஃபர்ஸ்ட் ஷைலையும் செகண்ட் ஷைலையும் அதே விஷயத்தை நம்பித்தான் நான் செஞ்சு 2 ஷைலையும் நான் வந்து பிசிக்ஸ்ல முதல் ஷைல F, ரெண்டாவது ஷைல S எடுத்து இருக்கிறேன். இதுக்கு நீங்க பார்க்கணும் அந்த பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் ஷைல பயாலஜி A, ஃபர்ஸ்ட் ஷைல பயாலஜி A, கெமிஸ்ட்ரி C, பிசிக்ஸ் F. நிலைமை பாருங்க பிள்ளை. செகண்ட் ஷைல ABS கிடைக்க இல்லை, கலம்பு டிஸ்ட்ரிக்ட். நிலைமையை பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பிள்ளை வந்து சொல்லுது என்ன அப்படின்னு சொன்னால், சார் கட்டாயம் நான் வந்து அடுத்த ஷை விட்ரோ சொல்லுது சார், கட்டாயம் நான் உங்களோட கிளாஸ் தான் ஃபாலோ அப் பண்ணணும்னு சொல்லி வந்து ஜாயின் பண்ணிருக்கிறார் இப்ப நடக்க போறிய கிளாஸுக்கு. அப்ப நான் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, தியரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்க பேப்பர் செய்யணும்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு பிள்ளைகள். அதை கடைசி வரைக்கும் நம்பிட வேணாம். அப்படி என்று சொல்றது ஒரு ஸ்கேம், ஒரு பொய். தியரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு பேப்பர் முடிக்க போறீங்க என்றால் அதுக்கு டைம் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப நீங்க இப்ப எப்படி உங்களோட ஒர்க் அவுட்டை நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்க, எப்படி நீங்க உங்களோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், ஃப்ரம் ஜீரோல இருந்து நீங்க என்ன மட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மட்டத்திலிருந்து நாங்க என்ன செய்ய போறோம், பில்ட் பண்ணி மேல கூட்டி கொண்டு போக போறோம். அவ்வளவுதான் இந்த ஒர்க் அவுட். நீங்க S மட்டத்தில் இருக்கலாம், F மட்டத்தில் இருக்கலாம், Cல இருக்கலாம், Aல இருக்கலாம், எந்த மட்டத்தில் நீங்க இருந்தாலும் நாங்க செய்யக்கூடிய ஒர்க் அவுட்ன்றது நீங்க இருக்கிற மட்டத்திலிருந்து மேல தூக்கி விட போகுது. ஸோ நீங்க நல்லா செய்யக்கூடிய இருந்தாலும் நீங்க டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய ஒருத்தர் என்று சொன்னா கூட ஐலண்ட் ரேங்க்ல போகக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் இருக்குது பிள்ளை. ஸோ நீங்க அந்த ஒர்க் அவுட்டை சரியா ஃபாலோ அப் பண்ணீங்கன்னு சொன்னால் ஓகே ரைட். சரி பிள்ளையே, நாங்க இப்ப என்ன செய்வோம்னு சொன்னால் ரைட், மிச்சம் பேச தேவையில்லை. நாங்களோட ஒர்க் அவுட்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ள வேணும். அந்த அடிப்படையில் நாங்களோட ரிவிஷன் பேப்பரை நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ எல்லாரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னாப்லே எங்களோட ரிவிஷன் பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளும். சரியோ ரைட் ஓகே. சரி பிள்ளைகள், உங்களோட ரிவிஷன் டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. இதான ரிவிஷன் டியூட்.
ஸோ ரிவிஷன் டியூட்டில் தான் பாஸ் பேப்பர் கேள்விகள் இருக்கும். சரியா? MCQ ஸ்ட்ரக்சர் சி ரைட். ஸோ இதில் அளவீடுகள் பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாலே பாருங்க. அப்போ அதில் கண்டென்ட்ஸில் சமரி நோட் இருக்குது, ஒர்க் ஷீட் 1 2 3 4 MCQ ஆன்சர்ஸ், வேர்ட் கைட், ஒர்க் பிளான் போட்டிருக்கிறோம். சரியோ? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு முதல் பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து பௌதிக கணியங்கள், பரிமாணங்கள், அதில் இருக்கக்கூடிய ஷார்ட் நோட்ஸ், முக்கிய விஷயங்கள் தந்திருக்கு. அதை கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. முக்கியமான விஷயங்கள் தெரியும். அடிப்படை பௌதிக கணியங்கள் என்னென்ன இருக்குது, அதில் அழகு பரிமாணம்லாம் வடிவம் என்ன செய்யலாம், எழுதி கொள்ள முடியுமா இருக்க போது பிள்ளை. சரி, ஒர்க் ஷீட் 1 பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகு பரிமாணத்தில் இருக்கக்கூடிய MCQ கேள்விகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. என்றால் அதுகளில் மெனக்கிறதுல எந்தவித அர்த்தமும் இல்லை எங்களுக்கு. ரைட். ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யலாம், வடிவாக பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் ஷீட் 2ல் உங்களுக்கு இருக்கிறது என்னென்னு சொன்னால் அளவீட்டு கருவிகள் இருக்கக்கூடிய MCQs. இதை கட்டாயம் நீங்கள் செய்து பார்த்துக்கொள்ள வேணும். ரெண்டையும் செய்து பார்த்துக்கொள்ள வேணும். இப்போ முதலாவது ஒர்க் ஷீட், ரெண்டாவது ஒர்க் ஷீட் எல்லாமே கட்டாயம் நீங்கள் வீட்டில் டைம் வச்சு செய்து பார்த்துக்கொள்ள வேணும். இதுக்குரிய ஆன்சர் ஸ்கீமை வந்து நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இடையில் ஒரு வாரம் நாட்கள் லீவ் நாள் இருக்குது, ஃப்ரீ டைம் இருக்குது. அதுக்குள்ள இந்த ஒர்க் அவுட்டை கட்டாயம் செய்ய வேண்டும். ஸோ இந்த ஒர்க் ஷீட் தாரது, ஹோம் ஒர்க் ஷீட் தாரது எதுக்குன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களோட நிலைமையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. நீங்களும் உங்களோட டைமை தந்து செலவழிச்சா தான் பிள்ளைகள் இந்த ஒர்க் அவுட்டை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போக இயலும். சரியோ? ரைட். அப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான MCQக்களை நான் என்ன செய்யணும், உங்களுக்கு செய்து காட்டிக்கொள்வேன். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய மற்ற கேள்விகள் எல்லாம் உங்களால் என்ன செய்யலாம், முடிவாக செய்து கொள்ள முடியுமா இருக்கும். ஏனென்றால் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் தான் மிக முக்கியமாக எங்களுக்கு மார்க்ஸை கெயின் பண்ணி தரக்கூடியது. மற்ற எல்லாமே மிக இலகுவான விஷயங்கள். ரைட். இதில் ஒர்க் ஷீட் 3ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குரிய ஸ்கீம் நான் கட்டாயம் உங்கள்கிட்ட தருவேன் பிள்ளைகள். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை நான் உங்களுக்கு செய்து காட்டிக்கொள்வேன். அதுக்கு முதல்ல நீங்க எதை செய்து பார்த்துருக்க வேண்டும். சரியோ? ரைட். இப்போ ஒர்க் ஷீட் 4 சொல்லுது பிள்ளைகள் முழுக்க மாதிரி வினாக்களும் எக்ஸ்பெக்டட் சீரிஸும் உள்ளடக்கிய அந்த கேள்விகள். அதைத்தான் நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா பிள்ளைகள் முதலாவதாக நாங்கள் ஆரம்பிச்சு கொள்ள போறோம். சரியோ? ரைட். ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா பிள்ளைகள் இன்றைக்கு வந்து இந்த ஒர்க் ஷீட் 4ல் இருக்கிற கேள்விகளை தான் நாங்கள் ஆரம்பிக்க போறோம். என்றால் மிக முக்கியமான பகுதியிலிருந்து நாங்கள் ஆரம்பிச்சு கொள்ளும். ஸோ இதிலிருந்து எடுக்கக்கூடிய ஐடியாஸை வச்சுக்கொண்டு நீங்க பின்னுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன செய்யலாம், உங்களால் செய்து கொள்ள முடியுமா இருக்கு. சரியோ? ரைட். சரி பிள்ளைகள், நாங்கள் கேள்விகளுக்குள்ள போவோம். சரி, ஓகே. ரைட். இதில் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து முதலாவது எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடியது என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் எங்களுக்கு வேனியர் இடுக்கு மானியங்களுக்கு தரப்பட்டிருக்குது. வேனியர் இடுக்கு மானியம் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல தரப்பட்டிருக்குது. சரி, நான் இந்த இடத்துல சிம்பிளாக இந்த வேனியர் இடுக்கு மானியம் என்ன செய்கிறேன், வரைஞ்சு கொள்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க.
ரைட். ஸோ நம்மளை நாங்கள் ஒரு வேணியர் எடுக்குமானி ஒன்று எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், இது மாதிரி ஒரு அமைப்பில் எங்களுக்கு என்ன செய்யப்பட போகுதுன்னு சொன்னால் காணப்பட போகுது. சரியோ? ரைட். இதில் அவங்க தந்திருக்கிற மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த இடத்துல தரப்பட்ட விடயங்களை நான் குறித்து கொள்ள போகிறேன். அவங்க தந்திருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரைட். ஓகே. ஸோ பாருங்க பிள்ளைகள், இதில் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது இது பி என்று சொல்லி, இது பி என்று சொல்லி, இது எங்களுக்கு கியூ எக்ஸ் என இது எக்ஸ் ஆக காணப்படுது, இது கியூ ஆக இருக்குது. அதே நேரம் இது y. இந்த இடத்துல இது நாங்கள் E என்று சொல்லிலும் இது G ஆக காணப்படுகிறது பிள்ளை. சரியோ? ரைட். அதே நேரம் எங்களுக்கு இருக்கக்கூடிய வேனியர் அளவுடையும் நான் இந்த இடத்துல வரைஞ்சு கொள்றேன். ரைட். ஓகே. ஸோ இப்படியாக தன் பிள்ளைகள் எங்களோட கருவி என்று சொல்றது காணப்படுகிறது. கடைசியாக பின்னுக்கு இருக்கிற இந்த பகுதி என்று சொல்றது F1 எங்களுக்கு குறித்து காணப்படுது பிள்ளை. ரைட். ஓகே. ஸோ இதான் எங்களோட வேனியர் இடுக்குமானியாக இருக்குது பிள்ளைகள். இந்த நான் இப்போ செய்யக்கூடிய இந்த பேப்பர் என்று சொல்றது பிள்ளை, நான் என்ன செஞ்சிருப்பேன்னு சொன்னால், உங்களுக்கு இதுக்கு முதல் நாள் உங்களுக்கு இந்த பேப்பரை நான் உங்களுக்கு அப்லோட் செய்திருப்பேன். அப்லோட் செஞ்சுட்டு என்னென்ன கேள்விகளை நீங்க செய்து பார்த்திருக்க வேணும் இந்த பேப்பர் கிளாஸுக்கு முதல்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் இப்போதைக்கு நான் யோசிக்கிறேன் எப்படின்னா, ஒரு பேப்பரை அப்லோட் பண்றேன்னு சொன்னால் குறைஞ்சது 2 அல்லது 3 நாட்களுக்கு முதல்ல அப்லோட் பண்ணிக்கொள்ளும் என்று பார்க்கிறேன். ஏனென்றால் உங்களால் அதை செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ இதுக்கு பிறகு கிளாஸஸ் எல்லாமே ஷெட்யூல் பண்ணி தான் போகும். நீங்கள் கட்டாயம் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்க வேணும். என்னென்னு சொன்னால், டெலிகிராம் சேனலில் தான் நாங்கள் என்னென்ன ஒர்க் அவுட் செய்ய போகிறோம், எந்தெந்த கேள்விகளை பார்த்து கொண்டு வாங்கன்னு சொல்லி தெளிவாக உங்களுக்கு நான் போட்டுக்கொள்வேன். சரியோ? ரைட். அவதானிங்க பிள்ளை. ஸோ இது வந்து எங்களோட வேனியர் இடுக்குமானியாக காணப்படுது. முதலாவது கேள்வியை நாங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல முதலாவது ரைட் பாருங்க. வேனியர் இடுக்குமானியின் பகுதிகளை பெயரிட்டு அவற்றின் உபயோகங்களை தருக என்று சொல்லி இந்த இடத்துல என்ன செய்யறார் பிள்ளை எங்கள்கிட்ட கேட்டிருக்கிறார். வேனியர் இடுக்குமானியின் பகுதிகளை பெயரிட்டு அவற்றின் உபயோகங்களை தருக. ரைட். அவதானிங்க பிள்ளைகள் பாப்போம். இதுல பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் எங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பி என்று சொல்லக்கூடியது எக்ஸ்பி. ரைட். பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் எக்ஸ்பி என்று சொல்லக்கூடியது எக்ஸ்பி. பாருங்க, இது எங்களுக்கு தெரியும். எக்ஸ்பி என்று சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும்னு சொன்னால் அகத்தாடைகளாக காணப்படும். ரைட். அகத்தாடைகளாக பிள்ளைகள் என்ன செய்ய போகுது, இந்த எக்ஸ்பி என்று சொல்றது காணப்பட போகுது. அகத்தாடைகள். இந்த அகத்தாடைகளினுடைய பிரயோசனம் அல்லது அவற்றின் உபயோகம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், அகவிட்டங்களை அளப்பதற்கு. சரியோ? ரைட். எழுதி கொள்ளுங்க. அகவிட்டங்களை அளப்பதற்கு. அகவிட்டங்களை அளப்பதற்கு. அகவிட்டங்களை அளப்பதற்கு. அகவிட்டங்களை அளப்பதற்கு. ரைட். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக் கொள்றேன். இந்த டொப்பர் சீரீஸ்ல இருக்கக்கூடிய பேப்பரா இருக்கலாம், ரிவிஷன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பேப்பரா இருக்கலாம், 2 பேப்பரையும் என்ன செஞ்சிட வேணாம் என்றால் பேப்பர்ல ஒன்றுமே எழுதிட வேணாம். இதுக்கென்று சொல்லி ஒரு தனிய ஒரு கொப்பி ஒன்று வச்சுக்கொள்ளுங்க.
எக்ஸாம் செய்யறதுக்கு தனி ஒரு காப்பி ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. நான் ஒரு பேப்பரை போட்டேன்னால் அந்த பேப்பரை முழுமையாக எக்ஸாம் மாதிரி என்ன செய்யுங்க செய்து பார்த்து கொள்ளுங்க. எக்ஸாம் மாதிரி செய்து பார்த்து காப்பியை பக்கத்தில் வச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ற நேரம் எந்த எக்ஸ்பிளனேஷன் ஒன்று விடாம நீங்க அதை எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, எந்த எக்ஸ்பிளனேஷன் ஒன்றுடாம என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லா கேள்விகளுக்குரிய ஆன்சர்ஸையும் நீங்க எழுதி இருக்க வேண்டும் பிள்ளைகள். சரியோ? நான் சொல்ற எல்லா டிஸ்கஷனையும் ஒரு கோப்பியில் என்ன செய்யுங்க நம்பரை போட்டு எழுதிக்கொள்ளும். இப்ப இந்த பேப்பர்களை நீங்க என்ன செய்ய முடியும்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப இதுலயே நீங்க ஆன்சர் எழுதினீங்கன்னு சொன்னால் உங்களால திருப்பி இந்த கேள்வியை பார்க்குற நேரம், திருப்பி இந்த கேள்வியை எக்ஸாம் மாதிரி செய்யற நேரம் ஆன்சர் கீழே இருக்கிறதால உங்களால செய்து கொள்ள முடியாது. பிறகு இதை நீங்க எக்ஸாம் மாதிரி செய்து பார்க்க போறீங்க, இந்த எல்லா ஒரு 10-12 ஃபுல் பேப்பரையும் நீங்க செய்து பார்க்க போறீங்கன்னு சொன்னால் ஆன்சர் இல்லைண்டா உங்களால எக்ஸாமுக்கு முதல்ல இருக்க தனியை ப்ராக்டிஸ் பண்ணி செய்து பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். அதுக்குரிய ஆன்சர்ஸை அதுக்குரிய கொப்பியில் என்ன செய்யலாம் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். ஸோ கொப்பியோட மெயின்டைன் பண்ணுங்க, எக்ஸாமுக்கு தனி கொப்பி. ஸோ இப்போ நான் இந்த கேள்வி செய்யற நேரம் மார்க்ஸ் சொல்லி கொண்டு போவேன். இதை நீங்க ஏற்கனவே எக்ஸாம் மாதிரி செய்திருக்க வேணும். வீட்டில் எக்ஸாம் மாதிரி செய்து இவ்வளவு இப்போ முழு டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே இதுல இருந்து எவ்வளவு மார்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறத தெளிவாக என்ன செய்யலாம் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும் பிள்ளை. சரியோ? ரைட், ஓகே. சரி, நாங்க பார்த்துக்கொள்ளும். ஸோ எக்ஸ்பி என்று சொல்வது பிள்ளைகள் அகவிட்டங்களை அளப்பதற்கு. சரியோ? ரைட், எக்ஸ்பி. அடுத்த பார்த்துக்கொண்டு சொன்ன பிள்ளைகள் கியூ. அடுத்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது பார்த்தோம்னு சொன்னால் YQ. YQ என்று சொல்லக்கூடியது என்ன சொல்லி தரப்பட்டிருக்கு பிள்ளைகள் பாருங்க. YQ எங்களுக்கு தெரியும். YQ என்று சொல்லக்கூடியது பிள்ளைகள் புறத்தாடைகள். புறத்தாடைகள் YQ என்று சொல்றது புறத்தாடைகளாக காணப்படும். புறத்தாடைகள்ல உபயோகம் என்ன? புறவிட்டங்களை அளப்பதற்கு சொல்லிக் கொள்றேன். புறவிட்டங்களை அளத்தல் அல்லது அளப்பதற்கு, புறவிட்டங்களை அளப்பதற்கு, புறவிட்டங்களை அளப்பதற்கு. ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், இதுல உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் XY. ஸோ நிறைய பேருக்கு இந்த XY என்றது என்னடா என்று சொல்லி நீங்க யோசிக்க முடியும். இந்த XY என்று சொல்றது பிள்ளைகள், ரைட், அவதான் சொல்லுங்க. XY என்று சொல்றது பிள்ளைகள் எப்படியாக இருக்கும் சொன்னால் எங்களுக்கு அசையக்கூடிய தாடைகள் அல்லது வழுக்கக்கூடிய தாடைகள் என்று சொல்லுவோம். என்ன காரணம் என்று சொன்னா பிள்ளைகள், இங்க பாருங்க, நான் ரெட்டால மார்க் பண்ணிருக்கிற இந்த பகுதியில தான் எங்களுக்கு வேனியர் இருக்குது, வேனியர் அளவிடை இருக்குது. வேனியர் அளவிடை என்று சொல்றது பிள்ளைகள் எங்களுக்கு பிரதான அளவிடையில் எங்களுக்கு நகரக்கூடிய ஒரு அளவிடையாக எங்களுக்கு என்ன செய்யப்பட போகுதுன்னு சொன்னா பிள்ளைகள் காணப்பட போகுது. ஆகவே பாருங்க, இந்த XY என்று சொல்றது பிள்ளைகள் எப்படிப்பட்ட தாடைகள்? இந்த ரெண்டு தாடைகளும் அசையக்கூடிய அல்லது வழுக்கக்கூடிய தாடைகளா இருக்கும். அப்ப நாங்க சொல்ல முடியும் பிள்ளைகள் அசையும் அல்லது வழுக்கும் தாடைகள் என்று சொல்லி எழுதுறோம் பாருங்க. அசையும் அல்லது வழுக்கும் தாடைகள். அசையும் அல்லது வழுக்கும் தாடைகள். அசையும் அல்லது வழுக்கும் தாடைகள். ரைட். இந்த அசையும் அல்லது வழுக்கும் தாடைகள் என்று சொல்றது பிள்ளைகள் இதனுடைய உபயோகம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் இது எங்களுக்கு பெருசா கேட்கப்படுற ஒன்று இல்லை, இருந்தாலும் சொல்றேன். எங்கட குறிப்பிட்ட ஒரு அளவீடு ஒன்று எடுக்க போறோம் என்று எடுப்போம். இந்த ரெண்டு தாடைகளுக்கு இடையிலான நாங்க அளவீடு எடுத்துக்கொள்வோம். ரைட். இந்த ரெண்டு தாடைகளுக்கு இடையில் ஒரு பொருள் நாங்க வச்சுக்கொள்வோம் பிள்ளைகள். இப்படி வைக்கிற நேரம் அளவிட்டின் முதலாவது தானத்தை எங்களுக்கு குறிக்கிறது பிள்ளைகள் இந்த தாடையா இருக்க போகுது. அளவிட்டின் இறுதி தானத்தை குறிக்கக்கூடியது பிள்ளைகள் இந்த தாடையாக எங்களுக்கு இருக்க போகுது. சோ இந்த தாடைகள் ரெண்டுமே அளவீட்டினுடைய இறுதி தானத்தை எங்களுக்கு காட்டக்கூடியதா இருக்கும். அப்ப நான் எழுதிக்கொள்ற இந்த இடத்துல எப்படின்னு சொன்னா பிள்ளைகள் அளவீட்டின் இறுதி தானத்தை காட்டல். அளவீட்டின் இறுதி தானத்தை காட்டல். அளவீட்டின் இறுதி தானத்தை காட்டல். அளவீட்டின் இறுதி தானத்தை காட்டல். ரைட். XY என்னது பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க பிள்ளை PQ என்று சொல்லக்கூடியது. PQ என்று பார்த்தோம்னு சொன்னா பிள்ளை இதுவும் உங்களுக்கு தெரியும். இது நிலையான தாடைகள் என்று சொல்லுவோம். இது அசையக்கூடிய தாடை என்றால் இவங்க ரெண்டு பேருமே நிலையான தாடைகள். எழுதிக் கொள்வோம். நிலையான தாடைகள். ரைட். நிலையான தாடையினுடைய பிரயோசனம் என்ன, உபயோகம் என்ன? அளவீட்டின் ஆரம்ப தானத்தை காட்டல். அளவீட்டின் ஆரம்ப தானத்தை காட்டல்.
ஓகே ரைட். அடுத்து பார்த்துக்கொள்வோம் பிள்ளைகள், எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடியது EFG. ரைட், ஈயை பார்த்துக்கொள்வோம். இ என்று சொல்லது பிள்ளைகள் பார்த்தோம் என்றால் இங்க இருக்கக்கூடியது இ என்று சொல்லது. ரைட், எனக்கு சொல்லுங்க, அப்ப நீங்க இ என்று சொல்லக்கூடியது என்ன சொல்லுவோம்? நாங்க பொதுவாக நாங்க சொல்றது திருகு என்று சொல்லுவோம். சிலவங்க சொல்லுவாங்க சுரை என்று சொல்லுவாங்க, அல்லது பூட்டண்ட வசனமும் பாவிச்சு கொள்ள முடியுமாக எங்களுக்கு இருக்க போகுது. ஸோ பொதுவாக இவருக்கு இவர் எதுக்காக பயன்படுத்துவோம்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வழுக்கும் தாடைகள் என்று சொல்றது பிரதான அளவிடையில அசையாம, இந்த அசையும் தாடைகள் பிரதான அளவிடையில் அசையாம நிலைநிறுத்துவதற்காக இந்த திருகு பயன்படுத்தப்படும். ஸோ இதர பேர் என்று சொல்றது பிள்ளைகள் திருகு அல்லது நிலைப்படுத்தும் திருகு என்று போடுறது சிறப்பானதாக இருக்கும். மற்ற ஒரு சில வசனங்களும் உங்களால பாவிச்சு கொள்ள முடியுமா இருக்கும். இருந்தாலும் இந்த ரெண்டும் உங்களுக்கு சிறப்பானதா இருக்க போகும். ரைட், அந்த அடிப்படையில் எழுதிக்கொள்றோம் பாருங்க. திருகு அல்லது நிலைப்படுத்தும் திருகு, திருகு அல்லது நிலைப்படுத்தும் திருகு, நிலைப்படுத்தும் திருகு. ரைட், இவரினுடைய உபயோகம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், எதுக்காக? அளவீடு எடுக்கிற நேரம் இந்த வழுக்கும் அல்லது அசையும் தாடைகளை நிலையாக வைப்பதற்கு என்ன செய்யப்படும் சொன்னா பிள்ளைகள், நாங்க இதை பயன்படுத்துவோம். வழுக்கும் தாடைகள் அல்லது அசையும் தாடைகளை நிலைப்படுத்த எங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்க போகுது. ரைட், வெளிக்கொள்ளும் பிள்ளைகள், வழுக்கும் தாடையை நிலையாக பேண உதவும். வழுக்கும் அல்லது அசையும் தாடைகளை ஒரு வாசிப்பின் போது நிலையாக பேண, வாசிப்பின் போது நிலையாக பேண, நிலையாக பேண. ரைட், ஓகே. அடுத்து பாருங்களே, இ பார்த்துட்டோம், எஃப் பார்த்துக்கொள்ளும். எஃப் என்று சொல்றது ஆழத்தை அளக்கும் கோல், ஆழத்தை அளக்கும், ஆழத்தை அளக்கும் கோலாக காணப்படும். இவர உபயோகம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், சிறிய ஆழங்களை அளப்பதற்கு என்ன செய்யலாம்? இவரை நாங்க பிள்ளைகள் பயன்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்க போகுது. ரைட், பாருங்க, சிறிய ஆழங்களை அளத்தல், சிறிய ஆழங்களை, சிறிய ஆழங்களை அளத்தல், இது இவருடைய உபயோகமாக எங்களுக்கு பிள்ளைகள் இருக்க போகும். சரியோ? ரைட், இதான் முதலாவது கேள்விக்கான முழுமையான ஆன்சராக எங்களுக்கு இருக்க போது பிள்ளைகள். அடுத்தது ஜி என்ற ஒரு பகுதியும் எங்களுக்கு இதுல தரப்பட்டிருக்கு. பாருங்க, ஜி என்ற பகுதிக்கு நாங்க பார்த்து கொள்ளும். ஜி ஜி பாட்டை பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், ஜி பாட்டு என்று சொல்றது இங்க இருக்கக்கூடிய சில்லு. இந்த சில்லினுடைய பிரயோசனம் என்னென்றால் உங்களுக்கு தெரியும். இப்ப இது நாங்க பிராக்டிக்கலா இவரை நாங்க வச்சு கொண்டு செய்யற நேரம் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த ஜி என்று சொல்ற இந்த சில் என்று சொல்றது எப்படி என்று சொன்னா பிள்ளைகள், இப்படி நாங்க பிடிச்சிருப்போம். இதை வீல மூவ் பண்றதின் மூலம் தான் இவரை பேர் இங்கிலீஷ்ல வீல் என்று சொல்லுவோம், சில் என்று சொல்லுவோம். ஸோ இவரை அசைக்கிற நேரம் உங்களால் என்ன செய்ய முடியும்னு சொன்னா பிள்ளைகள், அசைக்கும் தாடைகளை எங்களுக்கு அசைக்க முடியுமா இருக்கும். அது வழுக்கும் தாடைகளை அசைக்க உதவக்கூடிய ஒன்றாக இருக்க போது இந்த சில் என்று சொல்றது. ஸோ உண்மைக்கும் ஹேண்டில் பண்ற நேரம் சும்மா அப்படி இவடத்தை பிடிச்சி தூக்குறது இப்படி இந்த மாதிரி நாங்க அசைக்கிறது இல்லை. என்ன செய்யணும்னால் இங்க பிடிச்சிட்டு நாங்க பெருவிரலால என்ன செய்யலாம், இதை ரொட்டேட் பண்ற நேரம் முன்னுக்கு பின்னுக்கு அசைஞ்சு கொள்ளும். ஸோ கொஞ்சம் ப்ரொஃபஷனல் நாங்க என்ன செய்யலாம், ஹேண்டில் பண்ணலாம். அது ஒரு கையால செய்யற நேரம் ஈஸியா இருக்கும். இல்லாட்டி தனியாக அதை பிடிச்சி திருப்பி இதால தள்ளி கொண்டுங்களுக்கு இருக்கல. ஸோ சில்லு கடும் முக்கியமான ஒரு பணியை எங்களுக்கு என்ன செய்ய போது, ஆற்ற போது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். சரியோ? ரைட், பாருங்க, ஜி என்று சொல்வது பிள்ளைகள் சில்லு, சில்லு. அப்ப நான் சிம்பிளா இதுக்குரிய உபயோகத்தை சொல்லிக்கொள்றேன். எப்படின்னு சொன்னா பிள்ளைகள், வழுக்கும் தாடைகளை, வழுக்கும் தாடைகளை அசைக்க உதவும். அசைக்க, அசைப்பதற்கு, அசைக்க எங்களுக்கு உதவியாக என்ன செய்ய போகுது பிள்ளைகள் இருக்க போகுது. ஸோ இப்ப நான் இங்க சொன்னது உங்களுக்கு விளங்கி இருக்க வேணும். முழுமையான இதுல இருக்கக்கூடிய பகுதிகளோட அவற்றின் உபயோகம் எல்லாத்தையும் நாங்க ரிவைஸ் பண்ணி இருக்கிறோம். சோ இங்க இருக்கக்கூடிய கொஸ்டின் என்று சொல்றது அப்படியே உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு வருமென்றது இல்லை. ஆனால் இந்த ரிவிஷன்ல நான் செய்யக்கூடிய கேள்விகள் என்று சொல்றது உங்களோட தியரியை இன்னும் நெறிப்படுத்தக்கூடியதாக இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடியதா இருக்கும், இன்னும் நல்ல தெளிவா இருக்கும். நீங்க
தெரியாத மறந்த அல்லது பிழையாக ஏதாவது விளங்கி வச்சு கொண்ட இப்படியான விஷயங்கள் உங்களால தெளிவுபடுத்தி கொள்ள முடியுமா இருக்கும் இந்த இடத்துல பிள்ளைகள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இந்த இடத்துல ரைட் ஓகே சோ இது வந்து முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர்ஸ் எங்களுக்கு இருக்க போது பிள்ளை நான் முதல் வகுப்பு என்றதால கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் பொறுமையா போய்க்கொள்றேன் அடுத்தடுத்த வகுப்புல கொஞ்சம் விரைவாகத்தான் செய்து கொள்ள என்ன இப்பதான் உங்களோட டியூட்ஸ் கிடைச்சிருக்குது ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ இன்றைக்கு நான் வந்து முதல் வகுப்பு என்றபடியால கொஞ்சம் ஸ்லோவா தான் நான் போய்க்கொள்றேன் பிள்ளைகள் அடுத்தடுத்த வகுப்புல நாங்கள் என்ன செய்யலாம் இன்னும் கொஞ்சம் விரைவாக எங்களால் செய்து கொள்ள முடியுமா இருக்க போது ரைட் பாருங்க ரெண்டாவது இப்போ உபகரணத்தை பயன்படுத்தி ஒரு அளவீட்டை ஒரு அளவிடையை பெற முன்னர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் எவை ஸோ பிள்ளைகள் எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உபகரணம் உண்டு அளவீட்டு உபகரணங்கள் எப்படிப்பட்ட ஒரு கருவி எங்களுக்கு தந்தாலும் பிள்ளைகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் அந்த கருவியை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய ஆக குறைஞ்ச அளவீடு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் ஈவன் நீங்க நாங்க இப்ப கேம்பஸ் போற நேரம் ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில ப்ராக்டிக்கல் லேப்ஸ் இருக்குது அங்கே போகிற நேரம் ஈவன் நாங்கள் வந்து ஒரு எம்மீட்டர் வோல்ட் மீட்டர் தனியே சூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் தனி எம்மீட்டர் வோல்ட் மீட்டர் சூஸ் பண்ணா இது மில்லி ஆம்பியரா மைக்ரோ ஆம்பியரா என்ன ரேஞ்சில் நாங்கள் ரெசிஸ்டர் அளக்க போகிறோம் எது எடுக்கணும்னு பார்க்க வேணும் ஆனால் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுற நேரம் அதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யலை தேவையில்லை வேண்டிய ரேஞ்ச் என்ன செய்யலாம் ஷிஃப்ட் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும் சரியோ ரைட் இப்படி நிறைய இடங்களில் பிள்ளைகள் நாங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட் எப்படி இருக்குது இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பொருளை அளக்க போகிறோமா இல்லை காணி அளக்க போகிறோமா எப்படி நாங்கள் அளக்க போகிறோம்ன்றது எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும் ஒரு இன்ஜினியர் என்று சொன்னார் ரைட் ஸோ அப்பதான் அதுக்குரிய கருவிகளோட என்ன செய்யலாம் போகலாம் ஸோ பெரிய ஒரு கிரவுண்டை நீங்கள் அளக்கிறதுக்காக வேண்டி மீட்டர் கோலோட போகலாமா இயலாது ஸோ அந்தந்த இடத்துக்கு என்னென்ன கருவி அளக்க வேண்டும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அதால் எடுக்கக்கூடிய ஆக குறைஞ்ச அளவீடு என்ன இது பற்றி அறிவுன்றது கட்டாயம் முக்கியம் இங்கே மட்டும் இல்லை கேள்விக்கு மட்டும் இல்லை லைஃப்லையும் தான் எங்களுக்கு அதை என்ன செய்யணும் கடும் முக்கியமாக இருக்க வேண்டும் ரைட் பார்த்துக்கொள்ளுங்க ஸோ இதில் இவரை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய ஆக குறைஞ்ச அளவீடு அவர் தான் பிள்ளைகள் யாருன்னு சொன்னா இழிவெண்ணிக்கை என்று சொல்றது சோ இழிவெண்ணிக்கை என்றா என்னென்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இழிவெண்ணிக்கை என்று சொல்றது பிள்ளைகள் இந்த கருவியை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய ஆக குறைந்த அளவீடு என்று சொல்லதுதான் இழிவெண்ணிக்கை அதிலும் குறிப்பாக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் இழிவெண்ணிக்கை என்று வந்ததால் இந்த விஷயத்தை சொல்றேன் அடுத்தது நாங்கள் அதில் பார்க்க போறோம் இருந்தாலும் இதை முடிச்சிட்டு நாங்கள் அடுத்ததுல தெளிவாக பார்ப்போம்னு நினைக்கிறேன் ரைட் அப்ப முதல்ல ஒரு கருவியினுடைய இழிவெண்ணிக்கை தெரிஞ்சிருக்க வேண்டும் அடுத்தது அந்த கருவியினுடைய பூச்சிய வலு ஜீரோ எரர் ஸோ ஜீரோ எரரும் இந்த கருவிக்கு இருக்குதா இல்லையான்னு சொல்லி கட்டாயம் உங்களுக்கு என்ன செய்ய வேணும் பிள்ளைகள் தெரிஞ்சு இருக்க வேணும் சரியோ ரைட் அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யலாம் இரண்டாவது கேள்விக்குரிய ஆன்சருக்கு போய்கொள்ள முடியும் பிள்ளைகள் இரண்டாவது கேள்விக்குரிய ஆன்சர் என்றது ரெண்டு விஷயங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இக்கருவியின் இழிவெண்ணிக்கை தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளைகள் கருவியின் இழிவெண்ணிக்கை தெரிஞ்சிருக்க வேணும் இரண்டாவது பிள்ளைகள் கருவியின் பூச்சிய வலு தொடர்பாக கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும் கருவியின் பூச்சிய வலு உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் பூச்சிய வலுவை காண்றதுக்கு இப்ப பாசிட்டிவ் ஜீரோ எரர் நெகட்டிவ் ஜீரோ எரர் நேர் பூச்சிய வலு மறை பூச்சிய வலு நீங்க காண்றதுக்கு கட்டாயம் உங்களுக்கு இழிவெண்ணிக்கை தேவை ஏன்னா பொருந்துற பிரிவு அதோட நாங்க இழிவெண்ணிக்கையை தான் பெருக்க வேண்டி இருக்குது நேர்பூச்சிய வலு வேண்டாம் மறை பூச்சிய வலு வேண்டால் பொருந்துற பிரிவை நாங்க மொத்த எண்ணிக்கையிலிருந்து கழிச்சு பெருக்க வேண்டி இருக்குது இழிவெண்ணிக்கையால தான் ஸோ இழிவெண்ணிக்கையால பெருக்க வேணும் அப்ப இழிவெண்ணிக்கை கட்டாயம் தெரிஞ்சாதான் கருவியின் பூச்சிய வலு என்ன செய்யலாம் உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொள்ள முடியுமா இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேருமே மிக முக்கியமான ஆட்களாக இருப்பாங்க ஸோ மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் சொன்னால் கருவியின் இழிவெண்ணிக்கையை கண்டுபிடிக்க வேணும் முதலாவது இரண்டாவது கருவியின் பூச்சி வலு நீங்க என்ன செய்ய வேணும் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும் இது ரெண்டையும் நீங்க கட்டாயம் என்ன செஞ்சிருக்க வேணும் பிள்ளைகள் தெரிஞ்சிருக்க வேணும் ஸோ இந்த கேள்விக்குரிய ஆன்சர் என்றது இது ரெண்டு மாகங்களுக்கு இருக்க போகுது ரைட் அடுத்தது பிள்ளைகள் மூன்றாவது கேள்வியில பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள் ஒரு பிரதான அளவிடை பகுதியின் நீளம் x ஆகும் பிரதான அளவிடையின் சிம்பிள் எண் பகுதிகளை சமனான கேபிட்டல் எண் பகுதிகளாக பிரித்து வேனியர் அளவிடை உருவாக்கப்பட்டுள்ளது
எனின் இழிவெண்ணிக்கைக்கான ஒரு தொடர்பை எழுதுக என்று சொல்றார். லீஸ்ட் கவுண்ட் இழிவெண்ணிக்கைக்கான தொடர்பு எழுத சொல்றார். முதல் எங்கட பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று சொன்னா பிள்ளைகள் இழிவெண்ணிக்கை என்று சொல்றது என்னென்று சொல்லி ரைட் தெளிவாக பார்த்துக்கொள்ளும். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு வேனியர் இடுக்குமானி அல்லது ஒரு வேனியர் அளவிடையொன்றதை நாங்கள் எடுத்துக்கொள்ளும். இதுல பிரதான அளவிடையில பார்த்தோம் என்றால் 0 இங்க இருக்க 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது வந்து 1 சென்டிமீட்டராக இருக்க போது, அதாவது 10 மில்லிமீட்டரா இருக்கு. எங்களுக்கு தெரியும் நோமலா நாங்கள் என்ன செய்வோம் சொன்னா பிள்ளைகள், 9 பிரதான அளவிடைகளை 10 வேனியர் பிரிவுகளாக நாங்கள் பிரிச்சிருப்போம். அவதானிச்சுக்கொள்ளுங்க, இந்த இடத்துல 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 9 பிரதான அளவிடைகளை 10 வேனியர் பிரிவுகளாக என்ன செஞ்சிருக்கோம் என்று சொன்னா பிள்ளைகள் பிரிச்சு வச்சிருக்கிறோம். இதுல நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் இவ்வளவும் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 9 மில்லிமீட்டராக இருக்க போகுது. இவ்வளவும் எங்களுக்கு அதை 10 நாம் என்ன செஞ்சிருக்கோம் பிரிச்சிருக்கோம். இது வந்து பிரதான அளவிடை மெயின் ஸ்கேல். இது வந்து வேனியர் அளவிடை வேனியர் ஸ்கேல் என்று சொல்றேன் விஎஸ். ரைட். அப்ப நான் சொல்லேன் எப்படின்னு சொன்னா பிள்ளைகள் 10 வேனியர் பிரிவுகளை 10 வேனியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் டி போட்டன் என்றால் டிவிஷன்ஸ் 10 வேனியர் பிரிவுகள் எதுக்கு சமனாக இருக்கும் என்றால் 9 பிரதான பிரிவுகளுக்கு எங்களுக்கு சமனாக இருக்க போகுது. 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸுக்கு சமனாக இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு தெரியும் 10 வேனியர் ஸ்கேல் டிவிஷன் என்று சொல்றது 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன். மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 மில்லிமீட்டர். ஆகவே நான் இதை கொஞ்சம் தெளிவா சொல்ல வேண்டும் என்ற பிள்ளைகளுக்கு 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன் இப்படி எழுதலாம், 9 into 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் என்று சொல்லி. அப்ப 9 ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஆல பிரிக்கிறோம் என்றால் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் என்ன 1 மில்லிமீட்டர். ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 மில்லிமீட்டர். ஆகவே எங்களுக்கு கிடைக்க போகுது பிள்ளைகள் 9 மில்லிமீட்டர் என்று சொல்லி 10ஆல நாங்க பிரிச்சோம் சொன்னால் ஒரு வேனியர் ஸ்கேல் டிவிஷன் என்று சொல்றது எங்களுக்கு கிடைக்கும் 0.9 மில்லிமீட்டர் என்று சொல்லி எங்களுக்கு இருக்க போகுது பிள்ளைகள். சரியோ? ரைட். ஒரு விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு கருவியின் இழிவெண்ணிக்கை என்று சொல்றது என்று சொன்னா பிள்ளைகள் இந்த வேனியர் தத்துவம் அடிப்படையில் சொல்றேன். நார்மலா ஒரு கருவியின் இழிவெண்ணிக்கை என்று சொல்றது என்று சொன்னா பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் அந்த கருவியை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய ஆக குறைந்த அளவீடு. ஆனா இங்க வேனியர் தத்துவத்தை வச்சுக்கொண்டு நான் சொன்னேன், அதுவும் அதுதான் ஒண்ணுமே இல்லை. என்னன்னு சொன்னா பிள்ளைகள் முதலாவது வேனியர் பிரிவு என்று சொல்றது அதற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பிரதான அளவுடையோட பொருந்துறதுக்கு அவரை நகர்த்த வேண்டிய தூரம் தான் இழிவெண்ணிக்கையா இருக்கு. ஃபார் an எக்ஸாம்பிள் இதை வந்து கொஞ்சம் நான் பெருசாக எழுதி காட்டிக் கொள்றேன். இதை கொஞ்சம் பெரிதுபடுத்தி எழுதினு சொன்னா பிள்ளைகள் இப்படித்தான் எனக்கு காணப்பட போகுது. இது 1 சென்டிமீட்டர் 0வாக இருக்கும். பிரதான அளவிடை இந்த 0ஆக இருக்கும். இது 1 மில்லிமீட்டராக காணப்படும். 1 மில்லிமீட்டராக காணப்படும். வேனியர் இந்த 0 இங்கு. வேனியர் இந்த முதலாவது பிரிவு இந்த இடத்துல எங்களுக்கு காணப்பட போகுது. இதுல பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு பிரதான அளவிடை என்று சொல்றது இவ்வளவு வரும் 1 மில்லிமீட்டர். ஒரு பிரதான அளவிடை என்றது இவ்வளவு எங்களுக்கு வரப்போகுது 1 மில்லிமீட்டர். ஒரு வேனியர் அளவிடை என்றது எங்களுக்கு இவ்வளவும் வரப்போகுது ஒரு வேனியர் ஸ்கேல் டிவிஷன். அப்ப இவங்க 2 பேருக்கும் இடையில் இருக்கிற தூரம் பாருங்க பிள்ளைகள் இவ்வளவு. இந்த தூரம் தான் நாங்க என்ன செய்ய வேணும், முதலாவது வேனியர் பிரிவை ஒரு பிரதான பிரிவோட தொடர்ச்சேரத்துக்கு பொருந்த சேரத்துக்கு நகர்த்த வேண்டிய தூரம். அப்ப இவ்வளவு தூரம் நாங்க நகர்த்த வேணும். இந்த தூரம் தான் எங்களுக்கு என்னவாக இருக்கும் சொன்னால் இந்த கருவியிலிருந்து எடுக்கக்கூடிய ஆக குறைந்த அளவீடு, அதாவது இழிவெண்ணிக்கையாக காணப்படும் லீஸ்ட் கவுண்டாக எங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த லீஸ்ட் கவுண்ட்டுக்குரிய சமன்பாடு எங்களுக்கு எப்படி வரும்னு சொன்னால் இழிவெண்ணிக்கை என்று சொல்றது பிள்ளைகள் எப்படி எங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி பாருங்க. இழிவெண்ணிக்கை என்றது ஒரு பிரதான அளவிடை மைனஸ் ஒரு வேனியர் அளவிடையர், ஒரு வேனியர் பிரிவு. அப்ப ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல இருந்து ஒரு வேனியர் ஸ்கேல் டிவிஷனை கழிச்சா தான் உங்களுக்குரிய லீஸ்ட் கவுண்ட் என்றது பிள்ளைகள் என்ன செய்ய போகுது வரப்போகுது. முதல் வகுப்புண்டபடியால கொஞ்சம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லி கொண்டு வாரன். அடுத்தடுத்த வகுப்புல கொஞ்சம் வேகமாக இருப்பேன். ரைட். அவதானிச்சு கொள்ளும்.
So least count is equal to எங்களுக்கு வரப்போது ஒரு பிரதான அளவிடை என்பது 1 மில்லிமீட்டர், ஒரு வேனியர் அளவிடை என்று சொல்வது பிள்ளைகள் விளோம் எங்களுக்கு தெரியும் 0.9 மில்லிமீட்டர், 0.9 மில்லிமீட்டர். ஆக லீஸ்ட் கவுண்ட் என்று சொல்றது 0.1 மில்லிமீட்டராக காணப்பட போகுது. இப்படிதான் நாங்க நோமலா கணிக்கிறது, நோமலா நாங்க பார்க்கிறது வந்து பிள்ளைகள் எளிவெண்ணிக்கையை பார்க்கக்கூடிய எங்களுக்கு முறையாக இருக்க போகுது. சரியோ, ரைட். இதுதான் எங்களோட எளிவெண்ணிக்கை. இப்ப நாங்க எளிவெண்ணிக்கைக்கு ஒரு விஷயம் படிச்சிருந்தானே, இதுக்கு பிறகு நாங்க படிக்க போறது இல்லை. இந்த இடத்துல ரிவைஸ் பண்ணி முடிச்சா இங்க இப்ப நாங்க இதுல படிச்சோம் தானே, இங்க ரிவைஸ் பண்ணதுக்கு பிறகு திருப்பி நாங்க ஒருக்கா படிக்க போறது இல்ல. ஒருக்கா படிச்சிட்டோம்னு சொன்னால் அதோட முடியுது. என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை படிச்சு கொண்டு வர போறோம். சோ ரிவைஸ் பண்றதை மிக தெளிவாக எழுதி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த பகுதி முடியாதுக்குரிய ஷார்ட் நோட் சமரி நோட்டை தருவன். அதுவும் நீங்க ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. சமரி நோட்டை தருவன், அதை வச்சுக்கணும். உங்களால மிக இலகுவாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். கிட்டத்தட்ட அடிச்சு நொறுக்கி விடலாம், தட்டி தூக்கி விடலாம். எக்ஸாம் அவ்வளவுதான். வெரி சிம்பிள், ரைட்? ஓகே. சோ பார்த்து விடுங்க. லீஸ்ட் கவுண்ட் நாம என்ன செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த முறை நாங்க பயன்படுத்துறது, இந்த சமன்பாடு நாங்க பயன்படுத்தலாம் எப்ப என்று சொன்னா பிள்ளைகள் பிரதான அளவிடையை விட வேனியர் பிரிவுகள் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிற நேரம். பிரதான அளவிடைகள் எண்ணிக்கையை நான் ஒரு சிம்பிள் எண் எடுக்கிறேன், வேனியர் பிரிவுகள் எண்ணிக்கையை நான் கேபிட்டல் எண்ணாக எடுத்தேன் என்று சொன்னால் நாங்க யூஸ் பண்ணக்கூடிய முறை என்று சொல்றது கேபிட்டல் எண் பெருசாகவும் சிம்பிள் எண் சின்னதாகவும் இருக்கிற நேரம் தான் இந்த ரூல் எங்களால் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணிக்கொள்ள முடியுமாக இருக்கும். இது உங்களுக்கு கடும் தெளிவாக தெரிய வேணும். சரியோ, ரைட். இப்படி இல்லாம பிரதான அளவிடைகள் எண்ணிக்கை கூடவாகவும் வேனியர் அளவிடை என்ற குறைவாகவும் இருந்தால் அதுக்கு பேர் தான் நீட்டப்பட்ட வேனியர் அளவிடை அல்லது நீட்டப்பட்ட வேனியர் தத்துவம் என்று சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது நாங்க படிக்க போறது. சரியோ, ரைட். இதே விஷயத்துல எங்களுக்கு கேள்விகள் பின்னுக்கு வந்திருக்கு பிள்ளைகள். இந்த கேள்வியில இப்ப எங்களுக்கு தரப்பட்ட கேள்வியில ரைட், அதுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்றேன். சோ இந்த கண்டிஷன்ல பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியுமாக இருக்கும். அது என்ன ஷார்ட்கட் என்று சொன்னால் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி இருக்கிற நேரம் மட்டும்தான் வேனிய பிரிவுகள் எண்ணிக்கைன்றது பிரதான பிரிவுகள் எண்ணிக்கை விட கூட இருக்க வேண்டும். சின்ன வேனியர் அதாவது சிறிய பிரதான பகுதிகள் எண்ணிக்கையை அதை விட கூடுதலான வேனியர் பிரிவுகளாக பிரிக்கிற நேரம் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். பாருங்க. ஸோ இப்படி இருக்கிற நேரம் பிள்ளைகளுக்கு ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணேலும் இழிவெண்ணிக்கைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இழிவெண்ணிக்கை என்று சொல்றது ஒரு பிரதான பிரிவின் கீழ் ஒரு MSD ஓவர் நம்பர் ஆஃப் வேனியர் ஸ்கேல் டிவிஷன், வேனியர் பிரிவுகளின் எண்ணிக்கை. இது உங்களுக்கு தெளிவா தேவைன்னு சொன்னாக்கள் வசனத்தில் எழுதிக்கொள்ள முடியும். இழிவெண்ணிக்கை என்று சொல்றது ஒரு பிரதான பிரிவின் கீழ் வேனியர் பிரிவுகளின் எண்ணிக்கையாக எங்களுக்கு காணப்பட போகுது. அப்ப இந்த விஷயம் எப்ப யூஸ் பண்ணலாம் என்று சொன்னால் இந்த கண்டிஷன்ல மட்டும்தான் பிள்ளைகள் இந்த விஷயத்தை உங்களால யூஸ் பண்ணிக்கொள்ள முடியுமாக இருக்க போகுது. சரியோ, ரைட், ஓகே. சரி, சோ பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் இப்ப எங்களுக்கு தரப்பட்ட கேள்விக்கு போய் கொள்வோம். இந்த கேள்வியில் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா பிள்ளைகள் சிம்பிள் எண் பிரதான அளவிடைகளை கேபிட்டல் எண் வேனிய பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. சோ இதே விஷயத்தை நாங்க என்ன செய்ய போறோம், அப்ளை பண்ணிக்கொள்ள போறோம். பாருங்க. சோ இதுல இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு அளவிடைகள் கொஞ்சம் இருக்குன்னு எடுப்போம். சரி, இதுல சிம்பிள் எண் பிரிவுகளை என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கேபிட்டல் எண் வேனியர் பிரிவுகளாக பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஓகே, ரைட். இது வந்து எங்களுக்கு கேபிட்டல் என் வேனியர் பிரிவுகளாக என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னாப்லயே பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த கேள்வியின் முடிவில் நீங்க ஒரு விஷயத்தை பிராக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். கேள்வியின் முடிவில் கேபிட்டல் என் பெரிதாகவும் சிம்பிள் என் சின்னதெண்டும் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். அப்பதான் இந்த கேள்வி எங்களால் செய்து கொள்ள முடியுமா இருக்கு. இந்த கேள்வியின் முடிவில் இந்த பேப்பர்ல டியூட்ல வடிவாக எழுதி கொள்ளுங்க அதை. சரியோ, ரைட். அப்ப சிம்பிள் என் சின்னது கேபிட்டல் என் பெருசு. ஆகவே பிள்ளைகள் இன்னொரு விஷயம் சொல்றார், ஒரு பிரதான பிரிவண்டது எக்ஸ் என்று சொல்றார். ஒரு பிரதான பிரிவு சொல்றது பிள்ளைகள் எக்ஸ் ஆக காணப்படுகிறதுன்னு எங்கள்கிட்ட சொல்றாரு. சோ ஒரு பிரதான பிரிவு எக்ஸ் ஆக எங்களுக்கு காணப்பட்டுச்சு சொன்னா பிள்ளைகள் பாருங்க, கேபிட்டல் என் வேனியர் ஸ்கேல் டிவிஷன் என்று சொல்றது எதுக்கு சமனாக இருக்கும் என்றால் சிம்பிள் என் மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸுக்கு சமனாக இருக்க போகுது. இதை நான் தெளிவாக எழுதி கொள்றேன். சிம்பிள் என் இன்டு 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் என்று சொல்லி பாருங்க. கேபிட்டல் என் வேனியர் ஸ்கேல் டிவிஷன் என்று சொல்றது சிம்பிள் என் இன்டு ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் என்றது பிள்ளைகள் எக்ஸ் ஆக இருக்கும். ஆக ஒரு வேனியர் ஸ்கேல் டிவிஷன் என்றது பிள்ளைகள் சிம்பிள் என் எக்ஸ் ஓவர் கேபிட்டல் என்னாக எங்களுக்கு காணப்பட போகுது. இதுல நாங்க என்னத்தை பார்க்க போறோம் என்று சொன்னா பிள்ளைகள் எளிவெண்ணிக்கையை பார்க்க போறோம். சோ எளிவெண்ணிக்கை லீஸ்ட் கவுண்ட் என்று சொல்றது என்ன,
கேபிட்டல் n பெருசா சிம்பிள் n சின்ன இருந்தால் 1 MSD minus 1 VSD அதுதான். So 1 MSD minus 1 VSD least count is equal to 1 MSD minus 1 VSD. அப்ப least count is equal to 1 MSD ஒரு main scale division x. So x minus வேனியர் ஸ்கேல் டிவிஷன் nx over capital N ஆக இருக்கு. ஸோ இதில் நாங்கள் எக்ஸை பொதுவாக எடுத்தோம்னு சொன்னாப்பிலே எங்களுக்கு வரப்போது 1 minus simple n over capital N ஆக இருக்க போகுது. சரியோ, இதுதான் அந்த கேள்விக்குரிய ஆன்சராக இருக்க போகுது. பார்க்கலாம் பிள்ளைகள், x into 1 minus simple n over capital N இதான் எங்களோட ஆன்சர் இருக்கு. ஸோ இதில் மூன்றாவது கேள்விக்குரிய ஆன்சரை போட்டுக்கொள்ள முடியும் பிள்ளைகள், x into 1 minus simple n over capital N. ரைட், இந்த கிளாஸ் செய்கிற நேரம் என்னோட ஆன்லைன் பிள்ளைகள் தானே, இப்போ நேரடி வகுப்புக்கு வாராக்களுக்கு என்னை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கும், எப்படி சார் போகிறேன், எப்படி இந்த ஃப்ளோவில் போகிறேன்னு சொல்லி. சிலவங்க யோசிப்பாங்க, சார் இப்போ இதை விட வேகமாக செய்ய வேணும், அல்லது என்ன சொல்கிறேன், 3 கேள்வி தான் இப்போதைக்கு செய்கிறோம், இந்த மாதிரி சில பிள்ளைகளுக்கு இந்த தோட்ஸ் வரும். இந்த தோட்ஸ் வரக்கூடியத்தில் அரைவாசி பேர் வந்து ஃபோக்கஸ்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆக்கள், அவங்கள பற்றி நாங்கள் பேச போகிறது இல்லை. இதெல்லாம் தெரியுமென்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது தானே, இதை நாங்கள் இப்போ தானே படிக்கிறோம், இன்னொருக்கா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். பொறுமையாக இருந்து படிக்கிறதுக்கு பாருங்கள் பிள்ளைகள். திருப்பியும் சொல்கிறேன், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இந்த ஒர்க் அவுட்டை முழுமையாக நீங்கள் முடிக்கிற நேரம் தான் இது எப்படிப்பட்ட ஒரு ஒர்க் அவுட்ன்றது உங்களுக்கு பின்னுக்கு தெரிய வரும். திருப்பியும் சொல்கிறேன், இன்றைக்கு நான் கொஞ்சம் ஸ்லோவாகத்தான் செய்கிறேன். இதுக்கு பிறகு கிளாஸஸில் போகிற நேரம் எந்த வேகத்துக்கு நீங்கள் ஈடு கொடுப்பீங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் அதுக்கு உங்களை கைட் பண்ணி கொள்வேன். சரியோ, எலிமினேஷன் எம்சிக்குலாம் செய்கிற நேரம் பட் வெட்டி கொண்டு போகிற நேரம் நீங்களும் எனக்கு பின்னால் வர வேண்டியிருக்கும். ஸோ பொதுவாக எவரேஜாக நாங்கள் ஒரு ஸ்பீடில் தான் என்ன செய்வோம், கிளாஸை கொண்டு போய் கொள்வோம். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா செஷன்ஸ் என்ன செய்யலாம் எங்களால் போட்டுக்கொள்ள முடியுமா இருக்கும். ஸோ திருப்பியும் சொல்கிறேன் பிள்ளைகள், இந்த ஒர்க் அவுட்டை எக்காரணம் கொண்டும் குறைச்சி மதிப்பிட்டுற வேணாம். இது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் இடத்துல எந்த வித சந்தேகமும் இல்லை. சரியோ, ரைட். இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த விஷயம் கட்டாயம் போய் சேர வேணும் பிள்ளைகள். ரைட், அது தொடர்பாக பின்னுக்கு நாங்கள் பார்த்துக்கொள்ளும். சரி, ஓகே பிள்ளைகள், ஆன்சர் அப்படி எங்களுக்கு வரப்போகுது. அடுத்த பாருங்க, 4வது உபகரணத்தின் பூச்சிய வலு ஒன்று இருப்பதை எவ்வாறு பரிசோதிப்பீர். ரைட், இந்த வேனியர் இடுக்குமானியில ஒரு பூச்சிய வலு ஒன்று இருக்குதுன்னு சொன்னா பிள்ளைகள், அதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிற மிச்சம் ஈஸியான ஒரு என்னன்னு சொன்னால், கருவி மூடப்பட்ட நிலையில், அப்படி என்று சொல்வது என்றால் இந்த புறத்தாடைகள் ஒன்றையொன்று தொடும்போது அல்லது அகத்தாடைகள் ஒன்றையொன்று தொடும்போது கருவியை க்ளோஸ் பண்றோம். இது ரெண்டும் க்ளோஸ்ட் ஆயிடும், மூடிக்கொள்ளும். ரைட், அப்ப புறத்தாடைகள் ஒன்றையொன்று தொடும்போது அகத்தாடைகள் ஒன்றையொன்று தொடும்போது என்ற வசனம் வந்து நாங்க பொதுவா பாவிக்கிறது இல்லை. ஏனென்றால் அதோட ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. என்னண்டா, அது இந்த அளவுக்கு டீட்டெயிலாக யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சும்மா சொல்றேன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. இது வந்து இப்படித்தானே பிள்ளை, இப்போ இவங்க 2 பேரும் சேர்ற நேரம் எப்படி இருக்கும் தெரியுமா? இவங்க 2 பேரும் சேர்ற நேரம் எப்படி இருக்குமெண்டா, நான் 2ஐயும் எழுதி காட்டிக்கொள்றேன் இந்த இடத்துல உங்களுக்கு. இவர் இப்படி இருப்பாரு, இது இப்படி இருப்பாரு, இவர் வந்து இப்படி இருப்பார், இப்படி இருக்கு. சரியா? அதாவது சரி, மாறி உள்ளுக்கால இருக்க போகுது. நான் அதை வரைஞ்சு காட்டிக்கொள்றேன் பாருங்க. ரைட், இப்படியாக எங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா பிள்ளைகள் இருக்க போகுது. அதாவது இவர் இங்கால வருவார், அவர் அங்கால போவார். சரியா? இப்ப இவர் இங்காலையும் அவர் அங்காலையும் போற மாதிரி தான் என்ன செய்யும், இது ரெண்டும் எங்களுக்கு மர்ஜ் ஆகிக்கொள்ளும். ஸோ 2 பேரும் சும்மாவே கிட்டவாரனையுமே தொட்டுக்கொண்டு தான் இருப்பாங்க. அப்படி அந்த தொற்றுறது வந்துருமன்றதுக்காக நான் தெளிவுக்காக சொல்றேன். நீங்கள் எழுதுறத பிரச்சனை ஒன்றில் சொல்றேன். ரைட், ஓகே. ஸோ புறத்தாடைகள் ஒன்றையொன்று தொடும்போது அல்லது கருவி மூடப்பட்ட, அந்த வசனம் எங்களுக்கு ஈஸி. கருவி மூடப்பட்ட நிலையில் வேணியற பூச்சியமும் பிரதான அளவிடைந்த பூச்சியமும் ஒன்றை தொடும் என்று சொன்னால் கருவி பூச்சிய வலு அற்றது. அப்படி இல்லாம கருவி மூடப்பட்ட நிலையில் வேணியற பூச்சியமும் பிரதான அளவிடைந்த பூச்சியமும் ஒன்றொன்று தொடல் என்று சொன்னா, அப்படி என்ன அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு வாசிப்பு கிடைக்க மாட்டா. என்ன வாசிப்பு கிடைக்கிறேன்னு சொல்றது, வேணியர்ல இப்ப மறைப்பூச்சவளு நேர்பூச்சவளு ஏதாவது ஒரு ரீடிங் கொண்டு கிடைக்கும் தானே, அந்த ரீடிங்கை வச்சு தானே இப்படி நாங்க
கருவியின் பூச்சியவளு துணிய போறோம் ரைட். ஸோ ஏதாவது ஒரு வாசிப்பொண்ணு உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னா அது வந்து கருவி பூச்சியவளு உடையது. ஸோ ரெண்டு மாதிரியும் உங்களால் சொல்லிக்கொள்ள முடியும் ரைட். இந்த கேள்விக்குரிய ஆன்சரை நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். கேள்விக்குரிய ஆன்சர் எழுதிக்கொள்ளுங்க. நாலாவது கேள்விக்குரிய ஆன்சர் நான் சொல்றேன், எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். கருவி மூடப்படும் கருவி மூடப்பட்ட நிலையில் கருவி மூடப்பட்ட நிலையில் கருவி மூடப்பட்ட நிலையில் எழுதிக்கொள்ளுங்க. கருவி மூடப்பட்ட நிலையில் பிரதான அளவிடையின் பூச்சியமும் வேனியர் அளவிடையின் பூச்சியமும் பிரதான அளவிடையின் பூச்சியமும் வேனியர் அளவிடையின் பூச்சியமும் பொருந்தி காணப்படும் எனின் கருவி பூச்சியவளு அற்றது. கருவி பூச்சியவளு அற்றது. கருவி பூச்சியவளு அற்றது. அல்லது இப்படியும் சொல்லிக்கொள்ள முடியும். இது மாதிரி எங்களுக்கு சொல்லிக்கொள்ள முடியும். அல்லது போடுங்க, அல்லது ஓர் போட்டு ரெண்டாவது கருவி மூடப்பட்ட நிலையில் கருவி மூடப்பட்ட நிலையில் கருவி மூடப்பட்ட நிலையில் வாசிப்பொன்று கிடைக்கும் எனின் கருவி மூடப்பட்ட நிலையில் எங்களுக்கு ஒரு ரீடிங் கிடைக்கும் சொன்னா கருவி மூடப்பட்ட நிலையில் அல்லது புறத்தாடைகள் ஒன்றை கருவி மூடப்பட்ட நிலைகள் என்றதுக்கு மேல ஒரு வசனம் நீங்க எழுதி கொள்ளுங்க. இதுக்கு பதிலா இன்னொருத்தர் எப்படி எழுதலாம் என்றால் புறத்தாடைகள் ஒன்றை ஒன்று தொடும் போது என்ற வசனம் எங்களுக்கு இருக்கலாம். சோ அதை மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கருவி மூடப்பட்ட இந்த வசனத்துக்கு மேல எழுதி கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் புறத்தாடைகள் ஒன்றை ஒன்று தொடும் போது புறத்தாடைகள் ஒன்றை ஒன்று தொடும் போது புறத்தாடைகள் ஒன்றை ஒன்று தொடும் போது அது கருவி மூடப்பட்ட நிலை வசனத்துக்கு பதிலாக அதை பாய்ச்சி கொள்ள முடியும். சரியோ ரைட் ஓகே. ஸோ இப்போ எழுதியிருப்பீங்க கருவி மூடப்பட்ட ரெண்டாவது அல்லது போட்டு கருவி மூடப்பட்ட நிலையில் வாசிப்பொன்று கிடைக்குமெனின் கருவி பூச்சியவளு உடையது என்று போடும். வாசிப்பொன்று கிடைக்குமெனின் கருவி பூச்சியவளு உடையது. கருவி பூச்சியவளு உடையது. அல்லது இன்னொருத்தர் இப்படியும் எழுதலாம் கருவி மூடப்பட்ட நிலையில் அல்லது புறத்தாடைகள் ஒன்றை ஒன்று தொடும்போது. அல்லது இன்னொருத்தர் இப்படியும் எழுதலாம், அது வேணுமென்று எழுதிக்கொள்ளுங்க, இல்லாட்டி நீங்க கிரேச்சு வச்சுக்கொள்ளுங்க. புறத்தாடைகள் ஒன்றை ஒன்று தொடும்போது வேனியரின் பூச்சியமும் பிரதான அளவுடையின் பூச்சியமும் ஒன்றை ஒன்று பொருந்தாது காணப்படின் கருவி பூச்சியவளு உடையதென்ற வசனம் உங்களால் எழுதிக்கொள்ள முடியுமாக இருக்கு. சரியோ ரைட் ஓகே. ஸோ பிள்ளைகள் நாலாவது கேள்விக்கு உங்களுக்கு அதை மாதிரி எழுதிக்கொள்ள முடியுமாக எங்களுக்கு என்ன செய்ய போகுது பிள்ளைகள் இருக்க போகுது. சரியோ ரைட் ஓகே. அதை பார்த்துக்கொள்ள ஐந்தாவது கேள்வி பின்வரும் உபகரணங்களின் பூச்சிய வழுக்களை காண்கன்னு சொல்றார். அப்ப எங்களுக்கு ரெண்டு உபகரணம் தந்திருக்குது. அவரை பூச்சிய வழுக்கள் எங்களுக்கு இந்த இடத்துல கண்டுபிடிக்க சொல்றாரு பிள்ளைகள். சரியோ ரைட். சரி நாங்க பூச்சிய வழுக்களை இந்த இடத்துல என்ன செய்வோம் கண்டுபிடிச்சு கொள்ளும் பார்ப்போம். ஐந்தாவது கேள்வி கேள்வியை பாருங்க பிள்ளைகள். பின்வரும் உபகரணங்களின் பூச்சிய வழுக்களை காண்கன்னு சொல்றாரு. இந்த ஐந்தாவது கேள்வியில இது எங்களுக்கு பூச்சியம் இருக்குது. எங்களுக்கு தேவையானதை மட்டும் நோட் பண்ணி கொள்வோம். ஸோ எங்களுக்கு தெரியும் இந்த பூச்சியத்துக்கு வலது பக்கத்துல பூச்சியம் இருந்தால் இது என்ன பூச்சிய வலு. பிரதான அளவுடைய பூச்சியத்துக்கு வலது பக்கத்துல வேணியற பூச்சியம் எங்களுக்கு இருந்தால் அதை நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா நேர் பூச்சிய வலு. அப்ப நேர் பூச்சிய வலுவோட பெருமானம் பார்க்க போறோம். எங்களுக்கு அடுத்தது தேவை எத்தனையாவது பிரிவு பொருந்தி காணப்படுதுன்னு சொல்லி பாருங்க. பிரதான அளவுடைய ஏதாவது ஒரு பிரதான அளவுடையோட எத்தனாவது அளவுடைய எங்களுக்கு பொருந்தி காணப்படுது என்று பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் வேணியறிந்த நாலாவது அளவுடை எங்களுக்கு பொருந்தி காணப்படுது. நாலாவது பிரிவு. சோ நாலாவது பிரிவு பொருந்தி காணப்பட்டால் இது வந்து பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு நேர்பூச்சிய வலுவாக இருக்க போகுது. சோ எழுதிக்கொள்ளுங்க நேர்பூச்சிய வலு. நேர்பூச்சிய வலுவாக இருக்கும். அந்த நேர்பூச்சிய வலுவுடைய பெருமானம் என்றது பொருந்திர பிரிவை நேர்பூச்சிய வலுக்கு பொருந்திர பிரிவு இழிவெண்ணிக்கையால பெருக்க வலு. சோ பிள்ளைகள் பொருந்திர பிரிவுன்றது நாலாவது பிரிவு. சோ 4 தர இழிவெண்ணிக்கை என்று சொல்றது 0.1 மில்லிமீட்டர். ஏனென்றா இந்த கருவி என்றது 9/10 பிரிச்ச கருவி. ஆகவே நேர்பூச்சிய வலுவோட பெருமானம் என்று சொல்வது பிள்ளைகள் 0.4 மில்லிமீட்டராக காணப்பட போகுது. 0.4 மில்லிமீட்டராக காணப்பட போகுது.
அடுத்த பி பாட்டில் எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கருவியை பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் அதுல பிரதான அளவுடைய பூச்சியம் என்றது இந்த இடத்துல இருக்குது. பிரதான அளவுடைய பூச்சியம் இங்க இருக்குது. வேனியரின் பூச்சியம் என்றது இங்கால வேனியர பூச்சியம் இந்த இடத்துல இருக்குது. எத்தனாவது பிரிவு எங்களுக்கு பொருந்தி காணப்படுது என்று பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் அவதானிங்கோ 8வது பிரிவு எங்களுக்கு பொருந்தி காணப்படுது. என்ன பிள்ளை 8வது பிரிவு எங்களுக்கு பொருந்தி காணப்படுது. எங்களுக்கு தெரியுமா அப்ப இது வந்து பிரதான அளவுடைய பூச்சியத்துக்கு இடது பக்கத்துல எங்களுக்கு வேனியர் பூச்சியம் இருந்தால் இதை நாங்க சொல்லுவோம் மறைப்பூச்சிய வலுவென்று சொல்லி. மறைப்பூச்சிய வலுவென்று சொல்லுவோம். மறைப்பூச்சிய வலு காண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். எத்தனாவது பிரிவு பொருந்ததோ அதை வேனியரின் மொத்த பிரிவுகள் எண்ணிக்கையிலிருந்து கழிச்சு பெருக்க வேண்டி இருக்கு. ஸோ வேனியரின் மொத்த பிரிவுகள் எண்ணிக்கைன்னு சொல்றது 10. ஸோ நாங்கள் என்ன செய்ய முடியும்னு சொன்னா பிள்ளைகள் 10 - 8 இன்டு இழிவெண்ணிக்கை. இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். ஆகவே இந்த கருவியினுடைய இழிவெண்ணிக்கை என்றது 0.2 மில்லிமீட்டராக காணப்பட போகுது. சரியோ? இதுதான் பிள்ளைகள் 5வது கேள்விக்குரிய எங்கட 2 ஆன்சர்ஸா இருக்க போது ஏ பாட்டுக்கும் பி பாட்டுக்குமான ஆன்சர்ஸ். சரியோ? ரைட். ஓகே பிள்ளைகள். ஸோ இதுல அடுத்ததாக எங்களுக்கு 6, 7, 8, 9, 10, 11 சொல்லி கேள்விகள் இருக்குது. அதோட சேர்த்து எங்களுக்கு எங்கட நுண்மானி திருகு கணிச்சியில அடுத்த பகுதியில் எங்களுக்கு கேள்வி இருக்குது. கோளமானில கேள்வி இருக்குது. மூவிங் மைக்ரோஸ்கோப் நகரும் நுணுக்கு காட்டியில் எங்கட கேள்விகள் இருக்குது. ஸோ இப்படியாக இதுல வந்து மாதிரி வினாக்கள் வந்து பிள்ளைகள் எத்தனை எங்களுக்கு காணப்படுது என்றால் 4 முழுமையான வினாக்கள் இருக்குது. அதுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஆன்சர்ஸ்ல MCQ-க்குரிய ஆன்சர்ஸ் உங்களால் எழுதிக்கொள்ள முடியும். வேர்ட் கைடு இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்குரிய உங்களுக்கு ஒரு வேர்ட் கைடு இருக்கும். அதோட ஒர்க் பிளான் செல்ஃப் ஸ்டடியில ஒர்க் ஷீட்டை எப்பப்ப நீங்க எவ்வளவு டைமுக்குள்ள செய்து முடிச்சிருக்கிறீங்க என்று சொல்லி உங்களால அதுல எழுதி கொள்ள முடியும். டேட் அண்ட் டைமை போட்டு அதோட சேர்த்து பக்கத்துல உங்களோட மார்க்ஸையும் போட்டுக்கொள்ள முடியுமாக ட்ராக் பண்ற மாதிரி தான் இந்த ஒர்க் ஷீட்டை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் நாங்க தந்திருக்கோம் பிள்ளை. ரைட். ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு வந்து எங்களோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்படித்தான் எங்களோட ஒர்க் அவுட் நடக்க போகுதுன்னு சொல்லி இதுல நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் இருக்குது, பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஃபுல் பேப்பர் செட் இருக்குது, பாஸ் பேப்பர் இருக்குது. இது எல்லா கேள்விகளையும் நாங்கள் செய்து முடிக்க வேண்டி இருக்குது. இதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டைம் உண்டு தேவை. ரைட். வரக்கூடிய வாரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் எவ்வளவு நாட்களுக்குள்ள இதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போறோம், எப்படி இதை நாங்கள் இந்த ஒர்க் அவுட்டை செய்ய போறோம்னு சொல்லி மிக தெளிவாக உங்களுக்கு அதுக்குரிய கைடன்ஸை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் உங்களோட டெலிகிராம் சேனலில் நாங்கள் என்ன செய்வோம் போட்டுக்கொள்வோம். அப்போ எங்களோட கமெண்ட் டெலிகிராம் சேனலில் தான் வந்து எல்லா விஷயத்தையுமே நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ கட்டாயம் அதில் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் இந்த வகுப்பில் நீங்கள் இணைய விரும்பினீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் எங்களோட அட்மினை நீங்கள் என்ன செய்யலாம் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ள முடியுமாக இருக்கு. அட்மின் உங்களால் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும் பிள்ளைகள். அட்மின் கண்டெக்ட் நம்பர்ன்னு சொல்றது ரைட். பாருங்கள் அட்மின் வாட்ஸ்அப் நம்பரை நீங்க கண்டெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். 077 671 26 85. ரைட். நோ 77 671 2685. ரைட். இந்த நம்பரை உங்களால் என்ன செய்ய முடியும்னு சொன்னா பிள்ளைகள் உங்களால் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ள முடியுமாக இருக்க போகுது. ரைட். ஓகே. ஸோ எங்களோட அட்மினை என்ன செய்யலாம் நீங்க கண்டெக்ட் பண்ணி வாட்ஸ்அப் ஊடாக என்ன செய்யலாம்னு சொன்னா பிள்ளைகள் கண்டெக்ட் பண்ணி அட்மிஷன்ஸ் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும். ரைட். எங்களோட வகுப்புகள் என்று சொல்றது திங்கள் புதன் வெள்ளி சனி நாட்கள்ல நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு எக்ஸாமை நாங்கள் என்ன செய்வோம் கண்டக்ட் பண்ணி அதை திருத்தி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்குரிய ரிசல்ட்ஸோட அப்லோட் பண்ணிக்கொள்வோம். சரியோ? ரைட். ஸோ கட்டாயம் என்ன செய்யுங்க கிளாஸை ஜாயின் பண்ணிக்கொள்ளும். ஒரு ஒழுங்கான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கும். சரி, இன்றைக்கு நாங்கள் ஒரு 5 கேள்விகள் மாதிரி என்ன செஞ்சிருக்கிறோம் செய்து முடிச்சிருக்கிறோம் பிள்ளைகள். இதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய கேள்விகளை இன்னும் கொஞ்சம் விரைவாக நான் என்ன செய்வேன் அதை முடிச்சு கொள்வேன். அடுத்தடுத்த வகுப்புகளில் செய்து முடிச்சு கொள்வோம். ஸோ இந்த கருவி நாங்கள் ஒரு கருவி முக்கியமான கருவி இப்போ படிச்சிருக்கிறோம். இதில் வந்து பிள்ளை இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு இருக்குது. நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் படித்து முடிக்கிறோம்னு சொன்னால் அதில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளை கட்டாயம் நீங்கள் செய்ய வேணும். ஸோ இன்றைய நாளில் நீங்கள் இந்த ஒர்க் அவுட்டை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இதுக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டிய வேலைன்னு சொன்னா பிள்ளைகள் அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கருவிகளை டைம் வச்சு எக்ஸாம் மாதிரி ஒரு காப்பி ஒன்று எடுத்து எக்ஸாம் புக் கொண்டு வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட், ஒரு எக்ஸாம் புக் கொண்டு வச்சுக்கொள்ளுங்க. இந்த எக்ஸாம் புக்ல நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இந்த பேப்பர்ற பேரை போட்டு நம்பர்ஸை போட்டு கொஸ்டின் நம்பரை போட்டு என்ன செய்ய முடியும்னு சொன்னா பிள்ளைகள் உங்களால எக்ஸாமை செய்ய வேணும். டைம் வச்சு எக்ஸாமை செய்து கொள்ளுங்க. இந்த ஆன்சர் தெரியாட்டி இடைவெளி விட்டுற வேணாம் அந்த கொப்பியில. ஏன்னா அந்த கொப்பியில ஆன்சர் மட்டும்தான் இருக்க வேணும், இடைவெளியெல்லாம் கூட இருக்கக்கூடாது. முக்கியமான ஆன்சர் மட்டும்தான் இருக்க வேணும். நான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி மார்க்ஸ் சொல்ற நேரம், இப்போ இந்த கேள்வி முடிய நான் உங்களுக்கு மார்க்ஸ் சொல்லுவேன். மார்க்ஸ் சொல்ற நேரம் உங்களுடைய திருத்தி உங்களோட மார்க்ஸை போட்டுக்கொள்ளுங்க. அப்ப ஆரம்பத்தில் முதல் வகுப்பிலிருந்து உங்களை என்ன செய்யலாம், தொடர்ச்சியாக நீங்க எந்த லெவலில் இருக்கீங்க, எந்த மட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி இலகுவாக உங்களால பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்க போது பிள்ளை. சரியோ? ரைட். அடுத்தது டிஸ்கஷன் புக். சரி, அடுத்த பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிறது என்ன சொன்னால் டிஸ்கஷன் புக். இந்த டிஸ்கஷன் புக்ல நீங்க செய்ய வேண்டிய வேலைன்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப நடக்கிற நான் ஒவ்வொரு கிளாஸையும் நடக்கிற கிளாஸ்ல உங்களுக்கு விட தெரிஞ்சிருந்தாலும் தெரியாட்டியும் அதுக்குரிய நம்பரை போட்டு அதுக்குரிய விளக்கங்களை மிக தெளிவாக எழுதி கொண்டு வர வேணும். சரியோ? ரைட். நாங்க இந்த முறை செய்யற ஒர்க் அவுட்ல எதிலையும் பழைய ரெக்கார்டட் வீடியோஸ், பழைய ரெக்கார்ட் பண்ண பழைய ரிவிஷன் வீடியோஸ், பழைய தியரி எதுவும் நாங்கள் உங்களுக்கு தரப்போறது இல்லை. இதுக்கு பிறகு எங்களுக்கு நடக்கக்கூடிய வகுப்புகள் எல்லாமே பிள்ளைகள் லைவாகவும் அதே நேரம் 100% அந்த பெச்சுக்குரிய ஒர்க் அவுட் ஆகத்தான் எங்களுக்கு இருக்கும் பிள்ளைகள். பழைய வீடியோ எந்த அளவுலையும் நாங்கள் தரமாட்டோம். ஆனால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வகுப்புகளுக்குரிய ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும். அதுக்குரிய எபெக்சஸ் வந்து பிப்ரவரி மாசத்திலிருந்து உங்களால் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும் பிள்ளை. சரியோ? அப்ப டிஸ்கஷன் புக்ன்றது உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காப்பியா இருக்கும். அதுல நீங்க டிஸ்கஷன் செய்து கொண்டு வர வேணும். எக்ஸாமை ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு வேலை இருக்கு, ஒர்க் ஷீட் 1, 2, 3 முழுமையாக என்ன செய்ய வேணும், முடிக்க வேணும். ரைட். அதோட பிள்ளைகள் மூன்றாவது உங்களோட செல்ஃப் பிளான் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு நோட் புக் ஒன்று நீங்க வச்சுக்கொள்ள வேணும். அடுத்த வீக்ல நாங்கள் அப்லோட் பண்ணிக்கொள்ளும். உங்களோட இந்த பேப்பர் கிளாஸ் பிளானை வந்து எப்படி நீங்க ஷெட்யூல் பண்ண வேணும், எத்தனை அவருக்கு நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ண வேணும். இந்த இடத்துல எங்களுக்கு முக்கியமானது பிள்ளைகள் டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். மோட்டிவேஷன் சொல்லி வீடியோ பார்த்துக்கொண்டு அல்லது ஒரு சார் சொல்றாரு மோட்டிவேட் ஆகிக்கொண்டு அல்லது நாங்கள் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி மோட்டிவேட் ஆகிக்கொண்டு அதுக்கு பிறகு நாளைக்கு நாளண்டுக்கு அதை மறந்துட்டு இருக்காம உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வெறியன்றது ஒவ்வொரு நாளைக்கும் அதை என்ன செய்ய வேணும், அணையாம பத்தி கொண்டே இருக்க வேணும். ஒவ்வொரு நாளைக்கும் குறிப்பிட்ட அளவு நாங்கள் என்ன செய்ய வேணும், ஒர்க் அவுட்டை செய்து கொண்டே வர வேணும் தொடர்ச்சியாக. எங்கட ஒரு வீதம் நாங்கள் என்ன செய்ய வேணும், நேற்றை விட இன்றைக்கு இம்ப்ரூவ் ஆக வேணும். இப்போ நேற்று நாங்கள் 60 நிமிஷம் படித்தா இன்றைக்கு 61 நிமிஷம் படிங்க. அப்படி போற நேரம் உங்களுக்கு ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 1 நிமிஷம் படி பார்க்குற நேரம், உதாரணத்துக்கு 1 நிமிஷம் மட்டும் சொல்றேன், ஒரு 5 மினிட்ஸ் சொன்னா 150 நிமிஷம். 150 நிமிஷம் மட்டும் 2 மணித்தியாலத்துக்கு கூட விளங்குதோ. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு ஃபர்ஸ்ட் நாள் வந்து நீங்க 1 hour படிக்க ஆரம்பிச்சு மாச கடைசியில 3.5 மணித்தியாலத்துக்கு வந்து நிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு 3-4 மாசம் தொடர்ச்சி அந்த ஒர்க் அவுட் நடக்குதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி பாருங்க. உதாரணத்துக்கு தான் 1 hour சொன்னேன். ஸோ பிள்ளைகள் இன்றையிலிருந்து உங்களோட ஒர்க் அவுட் அது ஆரம்பிக்குது. இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இது ஒரு ரேஸ். பிள்ளைகள் எல்லாருமே ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு மேரத்தான் மாதிரி யோசிச்சு பாருங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் எல்லாருமே ஒரு கிரவுண்ட்ல நிப்பாட்டி எப்போ உங்களுக்கு ஓ லெவல் முடிஞ்சோ அண்டையிலிருந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. சிலவங்க ஒரு மாதத்துக்கு பிறகு ஓடினாங்க, சிலவங்க 1 வீக் பிறகு ஓடினாங்க, சிலவங்க ஓ லெவல் முடிச்ச உடனே ஆரம்பிச்ச பிள்ளைகள் இருக்கு ஓடுறதுக்கு. ஸோ எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன செய்ய போதோ ரைட். நீங்க ஓட நீங்க கடக்கக்கூடிய தூரங்கள் ஒவ்வொன்றும் பிள்ளைகள் உங்களோட ஒவ்வொரு மைல்கல்லாக ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸா இருக்க போது. ஸோ நீங்க எல்லாருமே ஒரு ரேங்க், ஒரு ஐலண்ட் ரேங்க் ஒரு 2000க்குள்ள வர வேணும், 1000க்குள்ள வர வேணும்னு சொல்லி போராடி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு இடையில நீங்க இந்த காம்படிஷன்ல பங்கு பற்றி கொண்டிருக்கிறீங்க பிள்ளை. அப்ப நீங்க என்ன செய்ய வேணும், 1000க்குள்ள ஒரு ஆளா வந்தால் தான் நீங்க விரும்புகிற ஃபேக்கல்ட்டிக்கு உங்களால போய்கொள்ள முடியுமாக இருக்கும் பிள்ளைகள். ஸோ நீங்க படிக்கல்ல போனை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல சும்மா இருக்கிறீங்க, ஓடல்ல. உங்க நிறைய பேர் அந்த காலத்துல உங்களை கடந்து போவாங்க பிள்ளைகள், படிக்கக்கூடிய ஆக்கள். ஸோ நீங்க படிக்கிற டைம், நீங்க தூங்குற டைம், நீங்க மற்ற வேலை செய்யக்கூடிய டைம்ன்றது எல்லாமே மிக பெருமதியானது பிள்ளைகள். தயவு செய்து சொல்றேன், இன்றையிலிருந்து உங்களோட ஒர்க் அவுட்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு இப்படியாக ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ்ல தார மாதிரி மற்ற 2 பாடங்களுக்கும் உரிய இடத்தை சரியாக தெரிவு செய்து போய்கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கலன்னு சொன்னா நாங்க பிசிக்ஸுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒர்க் அவுட்டை ஃபாலோ அப் பண்றோமோ அதே மாதிரி என்ன செய்யுங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அடுத்த பாடங்களுக்கும் நீங்க செல்ஃபாக
நீங்கள் செய்யுங்க. அதே பிளானை ஃபாலோ அப் பண்ணுங்க. பாஸ் பேப்பர் செய்யறதுக்கு ஆரம்பிச்சு கொள்ளுங்க. பாஸ் பேப்பர் என்று சொல்றது பிள்ளைகள் மிக முக்கியமான ஒன்றா இருக்கும். இந்த டொப்பர் சீரிஸ் சொல்றது உங்களுக்கு ஐடியாஸ், நிறைய ஐடியாஸையும் நிறைய விளக்கங்களையும் தரும் பிள்ளைகள். உங்களுக்கு எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸை தரும். உங்களுக்கு அது மாதிரியான கேள்விகளை பார்க்குற நேரம் அல்லது அந்த ஐடியாஸை செய்கிற நேரம் இன்னும் உங்களுக்கு ஐடியா எடுக்கிற அந்த எபிலிட்டி டெவலப் ஆகும் பிள்ளைகள் உங்களுக்கு கூடுதலாக. சரியோ, ரைட். அப்போ பேரண்ட்ஸ் உண்மைக்கும் என்ன செய்ய வேணும்னு சொன்னால், ஸ்காலர்ஷிப்பில் பிள்ளைகள ஃபோக்கஸ் கூட இருக்கும், ஓ லெவலில் கொஞ்சம் குறையும், அட்வான்ஸ் லெவல் அதோட மொத்தமாக நின்றும். ஒரு சில பேரண்ட்ஸ் மட்டும் பிள்ளைகளுக்கு பின்னால் நிற்பாங்க. உண்மைக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்காலர்ஷிப்லேயோ ஓ லெவல்லையோ இல்லை. ஓ லெவலில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அட்வான்ஸ் லெவலில் பிள்ளைகளோட பின்னால் நிற்க வேணும். உங்களோட சப்போர்ட்ன்றது கடும் முக்கியமாக இருக்க போது. என்னன்னு சொன்னால், பிள்ளை இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு 9 மாத காலம் என்று சொல்றது உங்களோட வாழ்க்கையை, உங்களோட குடும்பத்தில் தலையெழுத்த மாற்றக்கூடிய ஒன்றா இருக்க போகுது. அவங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். நான் எங்களோட பெஸ்ட்டில் நான் ஒரு முறையிலே சொல்கிற விஷயம் தான். எங்களோட பெஸ்ட்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஒரு போய் உண்டு. அந்த பொடியன் என்ன செஞ்சானு சொன்னால் மிச்சம் கஷ்டமான ஃபேமிலி உண்டு, ஹெட்டன் சைட். அப்போ அந்த போயன்னு சொல்கிறது என்ன செஞ்சாருன்னு சொன்னால், படிக்கிற நேரமே யூஸ் பண்ணுறதுக்கு லேப்டாப் இல்லை. ஸோ நாங்கள் லேப்டாப் கொடுத்து ஹெல்ப் பண்ண ஒரு போய் உண்டு. சரியோ, ரைட். அவர் எக்ஸாம் முடித்து அவர் அப்படி மிச்சம் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூல் கேம்பஸில் இருக்கக்கூடிய லைப்ரரியை யூஸ் பண்ணி அல்லது வேறு வேறு ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி அவர் எப்படிப்பட்ட வறுமையில் இருந்த பொடியணுன்னு சொன்னால் தனக்கு வரக்கூடிய பேர்சரி மகாப்புல காசு எடுத்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நிலைமையில் இருந்த ஒருத்தர். அப்போ தனக்கு எவ்வளவுத்தை எடுத்துக்கொள்வாருன்னு பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வறுமையில் இருந்து படித்து கேம்பஸுக்கு செலக்ட் ஆகி அங்கே இருந்து பிறகு கிராஜுவேஷன் முடிய ஆள் இல்லை. ஸோ கண்டெக்டில் இல்லை. பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு நான் கண்டெக்ட் பண்ணேன் அவரை, என்ன செய்கிறாயிடான்னு சொல்லி. அவர் என்கிட்ட சொன்ன விஷயம், அடைய நான் ஆஸ்திரேலியாவில் இப்படி ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, ஃபேமிலி என்னோட தான் ஆஸ்திரேலியாவில். அப்போ உனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருந்தால், அவங்க ஒருத்தர் சிட்னியில் படிக்கிறாரு யூனிவர்சிட்டியில், இன்னொருத்தர் ஸ்கூல் போகிறார். அப்போ பாருங்க, ஒரு சின்ன ஒரு டெடிக்கேஷன் இல்லை, பெரிய ஒரு டெடிக்கேஷன் அந்த குடும்பத்தில் தலையெழுத்தையே மாற்றிருக்கு. அவங்க இருந்த வீடுன்னு சொல்லுறது நீங்கள் நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. நான் நினைக்கிறேன் இந்த கிளாஸ் பார்க்குற யாருமே அப்படிப்பட்ட வீட்டில் இருந்திக்க மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கு அவர் இருக்கிற வீட்டில் நான் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு டொப்பான ஒரு ரிச்சான ஒரு இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு நல்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்லொரு மேன்சனோ ஒரு நல்லொரு இடத்துல தான் அவன் என்ன செய்கிறான், தண்ட ஃபேமிலி மொத்தமாக வச்சு கொண்டு இருக்கிறான் ஆஸ்திரேலியாவில். தண்ட பிரதர் ஒன்று விட்ட சாட்சிர பிள்ளைகள் அவங்களையும் எடுத்து அவங்க வேலைக்கு அங்கே ஜாயின் பண்ணி விட்டு கிட்டத்தட்ட அவங்களோட ஃபேமிலியில் இப்போ 2வது 3வது என்ஜினியர்ஸ் உருவாகி கொண்டு வராங்க. அவனோட கைடன்ஸில் கேண்டி கிளாஸுக்கு படித்து இப்போ அவங்க முடிய திருப்பி என்ன செய்வாங்க, அவங்களுக்குரிய வழியில் அவங்க போய்கொள்வாங்க. இதுக்கு அவங்களோட அம்மாவும் அப்பாவும் தோட்ட தொழில் செய்யக்கூடிய ஆக்கள், தேயிலை கொழுந்து பறதிக்கிறது, கூலி வேலை செய்கிறது, கைகள் மூட்டை தூக்குறது. கைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் விரல் கொப்பளிச்சிருக்கும். சில நாளையில் வீட்டில் சாப்பிட்றது கூட வீட்டில் அரிசி இருக்காதான், அந்த அளவு சூழல். ஸோ இந்த தலையெழுத்தை மாற்றினதுன்னு சொன்னால் பிள்ளைகள் கல்வி மட்டும்தான். ஸோ இருக்கிற காலம் என்று சொல்றது உங்களோட ஒவ்வொரு ஆள தலையெழுத்தை மாற்றக்கூடியது. ஸோ உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட குடும்பம், உங்களோட மொத்த ஃபேமிலியையும் என்ன செய்யலாம், மாற்றலாம். உங்களுக்காக படிக்காட்டியும் கூட உங்களை சுற்றி இருக்கிற ஆட்களுக்காவது என்ன செய்யுங்க, படிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். அவங்கள நல்லா பார்த்து கொள்ள வேணுமென்றதுக்காக வாச்சும் நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க. அது அந்த பொறுப்புன்றது உங்களோட தலையில் கட்டாயம் இருக்குது. ஸோ எடுத்திருக்கக்கூடிய இந்த கிளாஸை முழுமையாக தொடர்ச்சியாக நடத்தி முடிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஸோ கட்டாயம் எங்களால் இயலுமான வரைக்கும் மேக்சிமம் உங்களுக்கு பின்னால் நாங்கள் ரெடி ஒர்க் அவுட்டை தந்து உங்களை கைட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடின்னு சொன்னால் போதும் பிள்ளைகள். கட்டாயம் உங்களோட தலையெழுத்து என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் இறைவண்ட உதவியை கொண்டு எங்களால் மாற்றிக்கொள்ள முடியுமா இருக்கும். ஸோ இன்றையிலிருந்து படிக்க ஆரம்பிச்சு கொள்ளுங்க. உங்களோட லைஃப் பிள்ளைகள் நல்லா இருக்கும். அடுத்த வகுப்பில் நாங்கள் மீட் பண்ணிக்கொள்வோம். ஃபிசிக்ஸ் இஸ் சிம்பிள்.